5:17 திரும்ப வாசிக்கிறேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதி ஆகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமென். கர்த்தர் தாமே வாசித்த இந்த வேத பகுதியோடு தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டி நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தலாம் பிரியமானவர்களே. மகா இரக்கம் அன்பின் கிருபை நிறைந்த தேவனாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உயிர்த்தெழுந்த இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே இந்த கால வேளையில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறது ஐயா. உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கும், உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே இதோ தேவரின் நாமத்தை உச்சரிப்பதற்கும், ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கும் நாங்கள் தகுதியற்ற மக்களாய் இருந்தோம் ஆண்டவரே. இதோ நீர் கல்வாரியிலே சிலுவையிலே நீர் சிந்தின நம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே இதோ ஆண்டவரே அந்த ரத்தம் எங்கள் பாவங்களை, எங்கள் மீறுதலை, எங்கள் அக்கிரமங்களை கழுவி சுத்திகரித்து இதோ உம்முடைய பரிசுத்த நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதனாலே இதோ உம்முடைய சமூகத்தில் நம்முடைய குமாரனும் குமார்த்திகளுமாய் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இதோ ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். உம்மோடு கூட பேச வந்திருக்கிறோம். நீ பேசுவதை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் இருதய வாஞ்சி, எதிர்பார்ப்பு உம்மை பற்றியே இருக்க இதோ தேவரீர் இந்த கால வேளையிலே எங்களோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய ரத்தத்தினூடாக எங்களை நோக்கி பார்ப்பீராக. நீர் சற்று நேரம் எங்களோடு கூட பேசுவீராக. இதோ எல்லா தடைகளையும் நீக்கி போடும் ஆண்டவரே. பாவங்கள், அக்கிரமங்கள், அக்கிரம சிந்தைகள், மீறுதல்கள், எல்லா அக்கிரம சிந்தைகள், பார்வைகளும், எல்லா வீண் பேச்சுகளையும், இதோ எல்லா தொல்லைக்குள்ள சிந்தனைகளையும், எல்லா பாவத்தினூடாக போன சிந்தனைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு விசை மன்னித்து இதோ ஆண்டவரே இந்த புல்பீட்ல நிக்கிற இந்த ஆண்டவரே மனித முதல் கடைசி நபர் வரை நீ சிந்தி நம்முடைய வேறுபட்ட ரத்தமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீ சிந்தி நம்முடைய ரத்தத்தினூடாக எங்களை நோக்கி பார்ப்பீராக. இந்த இடத்தை இயேசு கிறிஸ்து ரத்தமானது மூடட்டும் ஆண்டவரே. தேவரீர் நீர் இந்த பாளையத்தை சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஜெபிக்கிறேன். தொல்லைகள் இந்த காலவேளையிலே இங்கிருந்து அகன்று போவதாக ராஜாவே. இதோ பிரச்சனைகள் இந்த காலவேளையில் இங்கிருந்து அகன்று போவதாக ராஜாவே. இதோ எல்லா பொல்லாத சிந்தனைகள், சிறையிருப்புகள் எல்லாம் இந்த இடத்தை விட்டு அகன்று போவதாக. இந்த காலவேளையிலே எல்லா பலவீனம் நீங்குவதாக. எல்லா விதமான கொலைப்பண்ட ஆவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இதோ கர்த்தராகிய இயேசுவே நீர் கடித்துக் கொள்ளி அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேவரீ நீர் வாரும் இயேசுவே, நீர் வாரும் வாரும் வாரும். நீர் இந்த பாளையத்தில் இருப்பீராக இந்த காலவேளையில ராஜாவே. நீர் ஆண்டவரே மகிமையை ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைக்குரியவர் ஆண்டவரே. நீர் ஸ்தோத்திரத்துக்குரியவர் ஆண்டவரே. நீர் போற்றுதலுக்குரியவர் கர்த்தாவே. இந்த காலவேளையிலே துதிகன மகிமையா ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறேன் இதோ அருமையான போதகரியை நீர் ஆசீர்வதியும். அவர் போகிற பிரயாணத்தை ஆண்டவரே கருணையுண்டான பாதையிலே உம்முடைய கிருபை, உம்முடைய தாங்குதல் அவரோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே நீர் அவரை ஆண்டவரை பலப்படுத்தி வழிநடத்தும்படியாக அவரே அவர் குடும்பத்தார் இதோ சபை குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்கு ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. காரியங்களை எல்லாம் உம்முடைய பரிசுத்த கட்டுப்பாட்டுகளை வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வேலையில இந்த எளியவனுக்கு நீர் கொடுத்த இந்த ஆண்டவரே மகத்தான வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே கர்த்தாவே வருவீராக. காட்சியிலே நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் காட்சியில வந்தீரானால் அதுக்கு எங்களுக்கு போதுமானதா இருக்கும் ஆண்டவரே. ஓ ரத்தத்தினூடாக அதை செய்வீராக ராஜாவே. பலப்படுத்தும் காரியங்களை கட்டுப்பாடுகளை வைத்துக் கொள்ளும். சகலமும் நாமத்தை மகிமைக்காக இருக்கட்டும். சகல துதிகன மகிமையா ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் இரட்சகர் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பட்ட பரிசுத்த நாமத்தை கேட்கிறோம் பரலோக பரிசுத்த பிதாவே. ஆமென் 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 ஆமென். உட்காரலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் இந்த காலவேளையில. ஆமென். உங்களை பார்க்கறதுல எனக்கும் சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். இந்த செய்திக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, நாம் கிறிஸ்துவுடன் இப்பொழுதே ஆளுகை செய்கிறோம். நாம் கிறிஸ்துவுடனே இப்பொழுதே ரைட் நவ் ஆளுகை செய்கிறோம். இந்த தலைப்புக்குள்ளாக இருக்கிறதான ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு நாம் பற்றி பிடிக்கும் போது நம்முடைய இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் போகிறதான பிரயாணத்தில் வருகிறதான எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. தேவன் யார் என்பதை எப்படி நாம் விசுவாசித்து நடந்தோமோ, தேவன் யார் என்பதை அந்த ரெவலேஷன் என்ன செய்யும் என்பதை கேக்குறீங்களா பிரியமானவர்களே?
நாம் சற்று நேரம் அதை தியானித்து அறிந்திருந்தோமானால் நம்முடைய கரடுமுடான பாதையின் நேரத்திலே, சோதனையின் நேரத்திலே, தொல்லைகளின் நேரத்திலே, பிரச்சனையின் நேரத்திலே, குழப்பத்தின் நேரத்திலே அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மளால வெளியே வர முடியும். அல்லேலூயா. The revelation, இந்த விசுவாசம், விசுவாசம் மட்டும்தான் காரியங்களை செய்யும். அல்லேலூயா. தேவன் யார்? தேவனுக்கு நாம் யார்? தேவன் சரியாக இப்பொழுது இந்த காலத்துல என்னை என்னவாக இந்த பூமியில வைத்திருக்கிறார். இது மட்டும்தான் நம்ம என்ன செய்யும்? சூழ்நிலைகளை ஜெயிக்க செய்யும். ஏன்னா இங்க நிக்கிற முதற்கொண்டு உட்கார உங்க கடைசி நபர் வரை தொல்லையினாலே, பிரச்சனைகளாலும் இந்த முழு உலகமும் கேக்குறீங்களா நெருக்குதுனாலும் கொண்டு வருவதற்கு தயாரா இருக்குது. ஆனாலும் கர்த்தர் நம் மத்தியில இருக்கிறார். கர்த்தர் நம் குடும்பங்களில் இருக்கிறார். கர்த்தர் நம் வீட்டில் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறார். கர்த்தர் நாம் எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொலொமோன் சொல்றாரு, காலத்தின் சந்திப்பு 12 சொல்றாருங்க, முழு பாதாளமும் திறக்கப்படும் போது எதனால திறந்திருக்கும்? அது ஒரே ஒரு கூட்டத்தை தொல்லைப்படுத்துறதுக்கு தான். இயேசு கிறிஸ்து நாமத்தை யார் தரித்துக் கொண்டார்களோ, இயேசு கிறிஸ்து நாமத்துக்காக யார் நிற்கிறார்களோ, கேக்குறீங்களா? இக்காலத்துல அச்சிடப்பட்ட வார்த்தையாக வந்த இயேசு கிறிஸ்துவிய அந்த மகா வெளிச்சத்திலே யார் நடக்கிறார்களோ அவர்களை தொல்லைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த முழு பாதாளமும் திறந்து கிடக்கு. கேக்குறீங்களா? எந்த காலத்துல அப்படி இல்ல. இந்த காலத்துல முழு பாதாளமும் திறந்து கிடக்கு. அப்ப தொல்லை இருக்குமா இருக்காதா? கேக்குறீங்களா? ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, அடுத்த வரி சொல்றாரு, முழு பரலோகமும் திறக்கப்படும். முழு பாதாளம் திறக்கப்பட்ட போது முழு பரலோகமும் திறக்கப்பட்டதுன்னா இப்ப பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் தான் போர். கேக்குறீங்களா பிரியமானவர்களே? கேக்குறீங்களா? இந்த போர் எங்க நடக்குதுன்னா தேவன் தனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய சிந்தனை தான் நடக்குது. பேட்டில் கிரவுண்ட். முழு பாதாளமும் திறக்கப்பட்டு அங்க வந்துட்டான். முழு பரலோகமும் திறக்கப்பட்டுச்சு. கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. நாம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த முழு பரலோகம் திறந்தது இல்லையா? முழு பரலோகம் திறக்கப்பட்ட போது அந்த கூட்டத்தோடு நாம நிக்கணும். அந்த ஜீவ வசனத்தோடு நாம நிக்கணும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை தியானிக்கணும். அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். அப்ப யார் ஜெயிப்பா? கேளுங்க, யார் ஜெயிப்பா? நாம தான் ஜெயிப்போம். நாம ஜெயிப்போம்னா பரலோகம் ஜெயிச்சிரும். அல்லேலூயா. கேக்குறீங்களா பிரியமானவர்களே? பரலோகத்தை தோக்கடிக்கிற மக்கள் இல்ல நாம. அல்லேலூயா. ஜெயகிறிஸ்துவே ஜெயித்துட்டார். ஜெயிச்சாரா இல்லையா? அதற்கு நாம தான் பிரதிநிதிகள். அவர் ஜெயிச்சதுக்கு நாம தான் பிரதிநிதிகள். அவர் எப்படிலாம் ஜெயிச்சார் என்பதை நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. 40 நாள் முடிஞ்ச பிறகு அவர் 3 கட்டத்துல அவர் ஜெயிக்கிறார். 3 யுத்தத்துல அவர் ஜெயிக்கிறார். கேக்குறீங்களா? அது அன்னைக்கு மட்டும் இல்ல, அவர் ஜெயிச்ச போது நீங்களும் நானும் அவருக்குள்ளாக இருந்தோம். அதே யுத்தம் தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வேற வித புதுசுலாம் இல்ல. நீங்க சரியா அந்த 3 யுத்தத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இந்த 3 யுத்தத்துல வர அதே காரியம் தான் ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில வருது. வேற எதுவுமே புதுசா வரல. அதே காரியம் ரூபங்கள் மாறி இருக்கு. அதே காரியம் காட்சிகள் மாறி இருக்கு. அதே காரியம் சூழ்நிலைகள் மாறி இருக்கு. அதே காரியம் தான். நீங்க அதை எப்படி அவர் ஜெயித்தாரோ அப்படி நாம ஜெயிக்க கத்துக்கிட்டோம்னா, கேக்குறீங்களா? அப்போ இந்த நாம் கிறிஸ்துவுடனே இப்பொழுதே ஆளுகை செய்கிறோம் என்கிற நிலைக்கு நம்ம வந்துடும். அவர் ஆளுகை செய்தார். செய்தாரா இல்லையா? அவர் ஆளுகை செய்தாரே. தீர்க்கதரிசனம் இப்பொழுது ரைட் நவ நம்ம ஆளுகை செய்கிறவங்களா இருக்கிறோம். தீர்க்கதரிசனம் சொல்ல ஆண்டவரே சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறது என்றார். அவர் இருக்கும் போதே தேவனுடைய ராஜ்யம் மக்களுக்குள்ளாக இருந்தது என்பதை சொல்றாரு அவர். அப்போ ராஜ்யம் இருக்குதுன்னா அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற ராஜாவும் அங்கதான் இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளும் அங்கதான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால தான் இந்த கடைசி நாட்கள்ல நம்ம எப்படி இருக்கிறோம்? ராஜாக்களாகவும்
ஆசாரியர்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. கேக்குறீங்களா? எப்பேற்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கிறதோ, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் கடந்து போகிறீர்களோ, எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் ராஜா. நாம் ராஜா. கேக்குறீங்களா? தாவீது ராஜா தான். அவர் கடந்து போற சூழ்நிலை சாதாரணமானதல்ல. அவர் ராஜா தான். ஆனால் ராஜாக்குரிய அபிஷேகம் அவரை எல்லா சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. அந்த ரெவலேஷன், அந்த மக்களுக்காக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அல்லேலூயா, விடுதலையாக்கி கொண்டு வந்ததுங்க. கேக்குறீங்களா? தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, நாம் எப்படி செயற்கொள்வது என்ற செய்தியில சொல்றாருங்க. இதை நாம் ஆராயும் போது, எது நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம், இதை நாம் ஆராயும் போது என் நோக்கம் இங்கு வந்து ஜனங்களாகிய உங்களிடம் ஐக்கியம் கொள்ளுதல் அல்ல. நான் எப்படி ஜெயம் கொள்வது என்ற செய்தி பேஜ் நம்பர் 17 பேரா 35 பேசுறாரு. அப்படி செய்ய எனக்கு பிரியம். எனக்கு தருணம் கிடைக்குமானால் உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்களுடன் கை குலுக்கி, உங்களுடன் உரையாடி, உங்களுடன் உணவு உண்டு, மரத்தின் நிலையில் சிறிது நேரம் உறவாடி ஐக்கியம் கொள்ளுவேன். ஆனால் இங்கு நாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் வந்திருக்கிறோம். நாம் இங்கே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது திருத்தப்படுதலின் வீடு. இது திருத்தப்படுதலின் வீடு. இது தேவனுடைய சிங்காசனம். தேவனுடைய சிங்காசனம். இது தேவனுடைய வீட்டிலிருந்து நியாய தீர்ப்பு புறப்பட்டு செல்கிறது. இது நியாய தீர்ப்பு புறப்பட்டு செல்லக்கூடிய ஒரு இடம். இது சபை. இது தேவனுடைய சிங்காசனம். இது நியாய தீர்ப்பு புறப்பட்டு செல்கிறதான ஒரு இடம். இது திருத்தப்படுதலுக்குரிய இடம். எத்தனை பேரு விசுவாசிக்கிறீங்க? இது நம்ம சிந்தையை விட்டு போக வேண்டாம் பிரியமானவர்களே. ஆமென். இங்குதான் இத படிச்ச போது, இந்த வார்த்தையை படிச்ச போது நான் எழுந்து நடக்க ஆரம்பிச்சேன். நேற்று காலையில இருந்தே சரீரம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. நேற்று நைட் எல்லாம் வந்து வேற விதத்துல இருந்தேன் நான். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் செய்தியில உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படியே ஒரு விதமான நரவஸ் இருக்குது, ஒரு விதமான ஒரு சூழல் இருக்குது. ஆனா செய்தியில உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த வரியை வாசிக்க ஆரம்பிக்கும் போது நான் எழுந்து நடக்க ஆரம்பிச்சேன். இப்படி அப்படி நடக்க ஆரம்பிச்சேன். தேவனுடைய வார்த்தை அவ்வளவா என்னை அதுல இருந்தெல்லாம் விடுதலை ஆக்குச்சு. அல்லேலூயா. கேக்குறீங்களா பிரியமானவர்களே? அப்பதான் நினைச்சேன் இந்த வார்த்தை நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதமான ஒன்றா இருக்கு. இங்க சொல்றாரு பாருங்க, இங்குதான் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்குதான் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒன்று கூடுகிறோம். இதுதான் இன்னைக்கு பிசாசு உடைச்சிட்டான். கேக்குறீங்களா? இதெல்லாம் முறியடிக்க நினைக்கிறான். இந்த வார்த்தை சாதாரணமானது அல்ல. இது திருத்தப்படுதலுக்குரிய இடம். இது தேவனுடைய சிங்காசனம். இது நியாய தீர்ப்பு புறப்பட்டு போகிறதான ஒரு இடம். ஆனால் இங்கு தான் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒன்று கூடுகிறோம். ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, ஒரு சபையாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, நாம் அன்பினாலே ஒன்று கூடுகிறோம். எங்கே? தேவனுடைய வார்த்தை எங்கு கொடுக்கப்படுகிறதோ, தேவனுடைய மன்னா எங்கே நீங்கள் புசிக்கிறீர்களோ அந்த இடத்துல அன்பினாலே. ஆமென். இங்குதான் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒன்று கூடுகிறோம். இந்த வார்த்தை சாதாரணமானது அல்ல. ஆமென். கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அவ்வாறு அன்பு கூற முடியும். அடுத்த வரி, கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அவ்வாறு அன்பு கூற முடியும். அல்லேலூயா. இங்கு நாம் பரிசுத்தாவின் தலைமையின் கீழ் இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கு சரியாக பரிசுத்தாவின் தலைமையின் கீழே தான் நாம இருக்கிறோம். அல்லேலூயா. கேக்குறீங்களா பிரியமானவர்களே? இங்கு நாம் பரிசுத்தாவின் தலைமையின் கீழ் இருக்கிறோம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்றும், நமது குறைகள் என்னவென்றும், நாம் எந்த நிலையை அடைய வேண்டும் என்றும் இங்கு நாம் கணக்கு பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கேக்குறீங்களா? வெளியே கிடையாது நீங்க இதெல்லாம் பார்க்கிறதுக்கு. சரியாக தேவன் எங்க உங்களை வைத்தாரோ அதுதான் தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடம். அதுதான்
நமக்கான திருத்தப்படுதலுக்குரிய இடம். அதுதான் நாம் ஒன்று கூடி அன்பு கூற வேண்டிய ஒரு இடம். எந்த இடம் அது? நீங்கள் உங்களுக்கு தேவன் கொடுத்த உங்களுடைய சபை, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தின் கீழாக, அந்த தலைமைத்துவத்துக்குள்ளாக இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த சிந்தை கேட்கிறீங்களா? நம் சூழ்நிலையை ஆளுகை செய்யக்கூடியவர்களாய் நாம் மறுபடுத்தும். கேட்கிறீங்களா பிரியமானவர்களே? நாம் எந்த நிலைக்கு இருக்கிறோம் என்றும், நமது குறைகள் என்னவென்றும், நாம் எந்த நிலையை அடைய வேண்டும் என்றும், நமக்கு குறை இருக்கு, எந்த நிலையில இருக்கிறோம் நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு நம்ம மட்டும்தான் அறிய முடியும். எந்த நிலையில் அடைய வேண்டும், எந்த நிலையில் இருக்கிறோம், நமது குறைகள் என்னவென்றும், நமது எந்த நிலையில் அடைய வேண்டும் என்றும் இங்கு நாம் கணக்கு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்கேயுமே பார்க்க முடியாது. கேக்குறீங்களா? தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது அதுதான் நம்முடைய நிலையை அறிவிக்கிறது. உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு வாரமும் உங்கள் மேய்ப்பெருமாக வருகிற வார்த்தையிலிருந்து புறப்பட்டு வரும்போது அதுதான் திருத்தலுக்குரிய வார்த்தை. ஏன்னா இது திருத்தலுக்குரிய ஸ்தலம். இது அதை நிராகரிக்க முடியாது. ஆமென். இந்த இடம் தான் தேவனுடைய சிங்காசனம். நீங்க ஒரு மேய்ப்பரை ஒரு மனிதனை பார்க்கல, தேவன் சிங்காசனம் இருக்கிற இடத்துல இருக்கிறீர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The revelation. Only believe. All things are possible. Hallelujah. நாம் அதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். Hallelujah. இங்க தேவனுடைய சிங்காசனம் இருக்கின்றதை நாம புரிஞ்சுக்கணும். Hallelujah. நாம் எந்த நிலையை அடைய வேண்டும் என்றும் இங்கு நாம் கணக்கு பார்க்க வேண்டியவராக இருக்கிறோம். அதைத்தான் நாம் ஆராய வேண்டும். வேற எதையுமே ஆராய வேண்டாம். ஆமென். போதகர்கள் தங்கள் மக்களுக்காக அந்த இடங்களை ஆராய்கின்றனர். உங்களுக்காக போதகர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். மக்களுடைய நிலை என்ன, எப்படி இருக்கிறார், அவர் வாழ்க்கை என்ன, வாழ்க்கையிலுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. மக்களின் குறைகளை அவர்கள் காணும் போது, மக்களிடத்தில் இந்த குறை இருக்கிறது என்பதை காணும் போது அதை திருத்த முயல்கின்றனர். ஏன் முயல்கின்றனர்? இது திருத்தலுக்குரிய ஸ்தலம், இது திருத்தலுக்குரிய இடம். ஆமென். விரைவில் சபையானது ஒரு படி உயர செல்ல வேண்டும் என்பது என் கருத்து. நீங்க சொல்றார், ஒரு படி சபை உயர வேண்டுமா? கீழே போக வேண்டாம். இந்த வெளிப்பாட்டிலே ஒரு படி சபை உயர வேண்டும். இப்ப நம்ம எதுக்கு வரோம்? இங்க பிரியமானவர்களே சொல்லுங்க, எதுக்கு வரோம்? நம்மை சரிப்படுத்திக் கொள். எந்த இடத்துல நாம் இருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. இன்னும் நான் எப்படி நடக்க வேண்டும் தேவனுக்கு? அல்லேலூயா. அதை கணக்கு பார்த்து தேவனோடு நடப்பதற்கு தான் நாம தேவனுடைய சபைக்கு வருகிறோம். கேக்குறீங்களா? அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்றாரு, இன்னைக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. இன்று மனிதனுக்குள்ள பெரிய தொல்லை. ஹப்ல சொல்றாருங்க, இணையும் நேரம். பேரா 55ல சொல்றாரு. நான் வாசிக்கிறேன் அதை. இன்றைக்கு மனிதனுக்குள்ள தொல்லை என்னவெனில், அவன் தன் தலைவனை அறியாமல் இருக்கிறான். தான் பிரச்சனை. இப்போ யார் லீடர்? எனக்கு அல்லேலூயா. யார் லீடர் என்பதே அவனுக்கு புரியல. இன்றைக்கு மனிதனுக்குள்ள தொல்லை என்னவெனில், அவன் தன் தலைவனை அறியாமல் இருக்கிறான். ஆமையா, அவர்கள் ஒரு ஸ்தாபனத்தில் ஒன்று சேர்கின்றனர். ஒரு பேராயர் அல்லது ஒரு மனிதனை சுற்றி ஒன்று சேர்கின்றனர். ஆனால் அவர்களுடைய தலைவனை சுற்றி, அல்லேலூயா, அவனுடைய தலைவனை சுற்றி, அதாவது பரிசுத்த ஆவியின் வார்த்தையை சுற்றி அவர்கள் ஒன்று சேர்வதில்லை. பாருங்கள், அவர்கள் நான் சிறிது மூட மதாவின் பாணியாகி விடுவேன் என்று ஐயமுறுகிறேன். நான் தவறான பாதையில் சென்று விடுவேன் என்று ஐயமுறுகிறேன் என்றனர். தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியையும் பின்பற்றினால் ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு மனிதனை போல மாறிவிடுவேன், அல்லது சில
தவறான பாதையிலே நான் சென்று விடுவேன் என்று பயப்படுறாங்க. அல்லேலூயா. ஓ பார்த்தீர்களா, சிறு வாத்து தலைவனை பார்த்து அது சிறகுகளை வைத்துள்ள விதை எனக்கு பிடிக்கவில்லை. எது சொல்லுது? சிறு வாத்து தலைவனை பார்த்து. அல்லேலூயா. எந்த பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறாரோ, ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழாக நடத்துகிறாரோ, இந்த சிறு வாத்து என்ன சொல்லுதுங்க? தலைவனை பார்த்து அது சிறகுகளை வைத்துள்ள விதம் எனக்கு பிடிக்கவில்லை, எனவே அதை நான் பின்தொடர போவதில்லை என்று கூறினான். அல்லேலூயா. தலைமைத்துவத்தை இது சரியில்லை அது சரியில்லை என்று இந்த வார்த்தை கூறும்போது, நான் அதை பின்பாக நான் இனிமேல் பின்தொடர மாட்டேன் என்று கூறும்போது, பிரியமானவர்களே, என்ன நடக்கும்? அது குளிரில் உறைந்து செத்துவிடும் என்றார் தீர்க்கதரிசி. என்னுடைய வார்த்தை அல்ல இது, தேவனுடைய சிங்காசனத்திலும் அந்த இக்காலத்துடைய வெளிச்சமே. அல்லேலூயா. ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழாக தேவன் தம்முடைய சபையை கொடுத்துட்டார். அல்லேலூயா. கேக்குறீங்களா? அந்த தலைமைத்துவம் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர், கேக்குறீங்களா, 5 விதமான ஊழியத்தின் கீழாக சபையை கொடுத்து விட்டார். 5 விதமான ஊழியத்துல ஒரு சபைக்கு கண்காணியானவர் தான் பிரதானமானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியும் வார்த்தையும் அந்த கண்காணி மூலமாக தான் சபையை திருத்துகிறது. ஆமென். அந்த கண்காணியானவர் தான், கேக்குறீங்களா, அந்த சிங்காசனத்தை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறார். கேக்குறீங்களா? அந்த தலைமைத்துவம் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனா அவர் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து அதை ஆளுகை செய்கிறார். இந்த சிறு வாத்து அந்த தலைமைத்துவத்துல இது சரியில்லை அது சரியில்லை போது அது என்னவாகிறது? பிரியமானவர்களே, என்னவாகுது? அது குளிரில் உறைந்து போகிறது என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏன்? அந்த பரிசுத்தாவின் அனல் அதனிடத்தில் இல்லை. அல்லேலூயா. அந்த பரிசுத்தாவின் அனல் அங்க இல்ல. பரிசுத்தாவியானவர் உண்மையாகவே ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா உண்மையாகவே ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே தான் வருவான். கேக்குறீங்களா? தனக்கு வந்ததெல்லாம் சிந்திக்க மாட்டான், தனக்கு வந்ததெல்லாம் செய்ய மாட்டான். தேவனுடைய ஆவியானவராலே வழி நடத்தப்படுவான். அல்லேலூயா. கேக்குறீங்களா? அப்படி தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படும் போது, தேவனுடைய ஆவி அவரை எந்த இடத்திலே சத்தியத்திலே ஒரு மனிதனை நடத்தினதோ அந்த மனிதன் கீழாக தான், அந்த தலைமைத்துவத்துக்கு கீழாக தான் அவர் நடத்தி கொண்டிருப்பார். சபை இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதனாலதான் தீர்க்கதரிசி சொன்னாரு, ஒரு 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 விசுவாசிக்கு அவங்க மேய்ப்பனை காட்டிலும் அதிகமாய் ஜீவிக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஏன்? எந்த அளவுக்கு ரெவலேஷன் அந்த மேய்ப்பர் பெற்றிருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் மக்களை நடத்துவார். அல்லேலூயா. அவருக்கு மிஞ்சினதான ரெவலேஷன் அந்த மனிதன் பெற முடியாது. கேக்குறீங்களா பிரியமானவர்களே? அப்படி பெற்றால் இந்த வார்த்தைக்கு முரணான காரியம் ஏதோ அந்த மனிதனுக்குள்ளாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த விசுவாசிக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எப்பொழுதுமே தேவ ஆவியானவர் தன்னுடைய வார்த்தையின் பிரகாரமாகவே நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ ஆவியானவர் வார்த்தைக்கு புறமா நம்மளை நடத்த மாட்டார். ஆமென். இங்க ரோமர்ல எழுதும்போது தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க, அது கொஞ்சம் வாசிக்கலாமே. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. ஒரு மனிதன் மீறுதலுக்குட்பட்டான். அந்த மீறுதலுக்குட்பட்ட அந்த மனிதனாலதான் புரியுதுங்களா, பாவமானது மனுக்குலத்தின் மேல் வந்தது. நம்ம நன்றாக அறிந்த ஒன்று. அந்த பாவம் அந்த மனிதனாலே இன்று வரை பிறக்கும் ஒவ்வொரு மனிதனையும் அது ஆண்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய மீறுதலினாலே இந்த பாவம்
மரணமாக. புரியுதுங்களா? பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணம் ஒரு மனிதனை ஆண்டு கொண்டிருக்க, இப்படி நம்மையும் ஆண்டு கொண்டிருந்தது மரணமானது. அல்லேலூயா. நாம் அந்த மரணத்தின் கிரியைகளாய் இருந்தோம். எப்பொழுது பாவத்தினுடைய சிந்தனை இருந்ததோ, எப்போது பாவத்தினுடைய செயல்கள் இருந்ததோ, எப்போது பாவத்தினுடைய எல்லா சுபாவங்களும் நமக்குள்ளாக வாசமாய் இருந்ததோ, பவுல் சொல்றாரு, எனக்குள்ள இருக்கிற பாவமே அதை செய்கிறது என்று. பாவம் அவருக்குள்ளாக இருந்ததை பவுலுக்கு இனகண்டு கொள்ளுகிறார். அந்த பாவம் அவருக்குள்ளாக ஜீவிக்கிறதுக்கு ஜீவன் உண்டது என்று போல பேசுறார் பவுல். எனக்குள்ளாக வாசமாய் இருக்கிற பாவமே அது செய்கிறது. அல்லேலூயா. கேக்குறீங்களா பிரியமானவர்களே? அப்போ ஒரு மனுஷனுடைய மீறுதனாலே பாவம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து ஜீவித்து அவனை ஆண்டு கொள்ளுமானால், இங்க அடுத்த வரியில சொல்றாரு பவுல், கிருபையின் பரிபூர்ணத்தையும், கிருபையின் பரிபூர்ணம். அல்லேலூயா. கொஞ்சம் குறைவு கிடையாது. கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் யார்? அது கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள். அல்லேலூயா. இப்ப பாவம் ஆண்டு கொண்டிருந்த அந்த சரீரத்தில் தான் இந்த கிருபையின் பரிபூர்ணம் வருகிறது. பாவம் ஆண்டு கொண்டு நம்மளை தொல்லைக்குள்ளாகவும் துன்பத்துக்குள்ளாகவும் வியாதிக்குள்ளாக நடத்திக் கொண்டிருந்த அந்த சரீரத்துக்குள்ளாக தான் இந்த கிருபையின் பரிபூர்ணமும் நீதியின் பரிபூர்ணமும் பெறுகிற மக்களாக இருக்கிறோம் நாம. அல்லேலூயா. பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, அவர் ஒருவராலே, one God, ஒரே ரட்சகர், ஒரே மீட்பர், ஒரே சுகமளிக்கிறவர், ஒரே விடுதலையாக்குகிறவர், ஒரே தேவன். அல்லேலூயா. ஒன்றான மெய் தேவன், நித்திய ஜீவன், அவர் ஒருவராலே, அவர் ஒருவராலே, அவர் ஒருவராலே ஜீவனை அடைந்து மரித்தோம். இந்த ஒருவராலே ஜீவனை பெற்றோம், கிருபையின் பரிபூர்ணத்தை பெற்றோம், நீதியின் பரிபூர்ணத்தை பெற்றோம். அல்லேலூயா. ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது. இப்ப மரணம் ஆளுகை செய்ய முடியாது, மரணத்தின் கிரியைகள் ஆளுகை செய்ய முடியாது. ஏன்? ஜீவனின் கிரியை, நீதி ஈவின் பரிபூர்ணம், அது ஈவா கொடுத்துறாரு. அல்லேலூயா. கிருபையின் பரிபூர்ணம், கிருபையின் பரிபூர்ணம் தான் இந்த கிருபையின் செய்தி. கிருபையின் பரிபூர்ணம் முழுமையா வந்துருச்சுங்க. யார் அவர்? கிருபை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளாக வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபையின் பரிபூர்ணம் அதை பெற்றவர்கள் நாம். இயேசு கிறிஸ்துவை பெற்றவர்கள் நம் ஜீவியத்திலே நாம். மரணம் ஆண்டு கொண்டிருந்தது, இப்ப மரணம் நம்மை ஆண்டு கொள்ளாது. அல்லேலூயா. ஆனால் ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது. அல்லேலூயா. கேக்குறீங்களா பிரியமானவர்களே? நாம் ஒரு நேரத்தில் அடிமைகளா இருந்தோம், இப்ப நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் மாறிட்டோம். நம்மை சூழ்நிலைகள் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. நமக்கு கண்ணீர் வரும், இப்ப கூட வரும். நமக்கு தொல்லை பிரச்சனைகள் இப்ப கூட இருக்கும், இப்ப கூட பலவீனம் இருக்கும், இப்ப கூட எல்லா காரியமும் இருக்கும். ஆனால் அது எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய ஆளுகை தேவன் நமக்குள்ளாக வச்சிருக்கிறார். இந்த காலத்துடைய செய்தி நமக்கு போதித்தது அதுதான். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையை ஆளுகை செய்வது, அந்த பலவீனத்தை ஆளுகை செய்வது. நான் சொன்ன எழுந்து நடந்து சொன்ன இல்லையா? கேக்குறீங்களா பிரியமானவர்களே? அல்லேலூயா. எங்க வீட்டுல ஏதோ சொன்னாங்க, நான் அப்ப சொன்ன தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு எழுந்து நடக்க செஞ்சது. அல்லேலூயா. ஏன்? அந்த ரெவலேஷன் நம்மளை ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வைக்குது. கேக்குறீங்களா பிரியமானவர்களே? இந்த வெளிப்பாடு தான் நம்மளை உண்டி தள்ளுகிறது. அல்லேலூயா. தேவன் ஒரு நோக்கத்துக்காக நம்மை மீட்டார், அவர் ஒரு நோக்கத்துக்காக நம்மை கிரையை கொடுத்து வாங்கினார்.
அந்த நோக்கம் நம்மை ராஜாவாக்கும்படி. அல்லேலூயா. இப்ப பவுல் சொல்லும்போது நாம அந்த இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவோம். ஆமென். அது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. அதிக நிச்சயமாமே. இப்போ அந்த ஆளுகை தேவன் நம்மை மீட்டு அந்த ஆளுகை செய்கிறவர்களாக நம்மை மறுபடுத்துகிறார். இதுதான் இங்க தீர்க்கதரிசி பவுலின் தீர்க்கதரிசியும் இந்த இடத்துல இணைச்சு பார்க்கணும். தேவன் ஒரு நோக்கத்துக்காக நம்மை மீட்டார். தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் ஒரு நோக்கத்துக்காகவே நம்மை கிரை கொடுத்து வாங்கினார். என்ன நோக்கம் அது? வெந்தனை சாப்பிட்டு இது வந்தா சாவமா? அதுவா இல்ல. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சனிக்கிழமை தோறும் அல்லது வார மத்தியில் தோறும் நம்ம ஆலயத்துக்கு வந்து தேவன் ஆராய்ச்சி போதும் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதுவா? இல்ல இல்ல இல்ல. ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொரு மணி துளி வேலையிலும், வேலை ஸ்தலமா இருந்தாலும், ரோடா இருந்தாலும், வீடா இருந்தாலும், சபையா இருந்தாலும், எந்த இடத்திலும் தேவன் நம்மை ஆளுகை செய்ய முடியாமல், நாம் தேவனுடைய கிருபையினாலே சூழ்நிலைகளை ஆளுகை செய்ய முடியாமல், அந்த நோக்கத்துக்காக தேவன் இந்த செய்தியை கொடுத்தார் நமக்கு. The revelation, இந்த விசுவாசம், only believe. ஆமென். Only believe. All things are possible. சாதாரணமான ஸ்லோகம் இல்ல அது. சாதாரணமான பாடல் அல்ல அது. இதை விசுவாசிக்க வேண்டும். நான் ஆளுகை செய்யக்கூடிய நிலையை தேவன் என்னை வச்சிருக்கிறார். ஒரு மனிதன் மரித்து போனார். பாவம் என் மீது கொட்டப்பட்டது. நான் அவரை பார்த்ததும் இல்லை, நான் அவர் கூட இருந்ததும் இல்லை. கேக்குறீங்களா? பல நூற்று ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக அவர் செய்த பாவத்தினால பாவம் என்னை ஆண்டு கொண்டிருந்தது. ஒரு பாவம் அறியாத நான் பிறந்த இந்த பூமியில. அல்லேலூயா. ஆனால் ஒருவர் அவரை நான் பார்த்தது கூட இல்லை, அவர் கல்வாரியில் என்ன செய்தார் என்பதை கூட நான் காணவில்லை. அல்லேலூயா. அவர் ஒருவருடைய நீதியினாலே என்னுடைய ஜீவனை மாற்றினார் தேவன். இந்த பாவத்தினுடைய எல்லா செல்களையும் அழித்து போட்டார். கேக்குறீங்களா? அதனால்தான் பாவத்துக்குரிய கேள்வி மனவாட்டி கிட்ட இல்ல, சபை கிட்ட இல்லன்னு சொன்னார் தேவன். அல்லேலூயா. அந்த கூரெல்லாம் உடைக்கப்பட்டுச்சு பிரியமானவர்களே. பவுல் அதை புரிஞ்சு வர்றாரு. சொல்ற மரணமே ஊரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அல்லேலூயா. மரணத்தின் கூரை உடைத்து போட்டார் தேவன். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்துடைய கூரை உடைச்சாரு. அல்லேலூயா. அதெல்லாம் தீர்க்கதரிசி எடுக்கிறாரு. பாவத்தினுடைய கேள்வி மனவாட்டி கிட்ட இல்ல. அல்லேலூயா. ஏன்? அவர் ஒருவர் ஆக்கிரி தீர்ப்புக்குள்ளாக வந்ததுனாலே, இந்த ஒரு மனிதனுடைய நீதியினாலே, இந்த ஒரு கலிலேய மனிதனுடைய ஜீவியத்தினாலே, அந்த ஒரு கலிலேய மனிதனுடைய பேச்சினாலே, அந்த ஒரு கலிலேய மனிதன் எடுத்த தீர்மானத்தினாலே, அந்த ஒரு கலிலேய மனிதன் கேக்குறீங்களா பிரியமானவர்களே, தன்னந்தனியாக கல்வாரியில் நிர்வாணமாக தொங்கினதாலே, அவர் ஜீவனை கொடுத்ததுனாலே, அந்த கலிலேய மனிதன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்தார். அவராலே நான் மீட்படைந்தேன். அவரால் நான் ஜீவனை அடைந்தேன். கேக்குறீங்களா பிரியமானவர்களே? அவர் சொல்றாரு பாருங்க, ஆவிக்குரிய ராஜாக்கள் அவர் தமது சிங்காசனத்தில் உட்காரும் போது நாம் அவருடன் பூமியில் ராஜாக்களாக இருக்க போகிறோம். வெளிப்படுத்தின 3:21 சொல்றாரு. அவர் கேக்குறீங்களா பிரியமானவர்களே? தமது சிங்காசனத்தில் உட்காரும் போது நாம் அவருடன் பூமியில் ராஜாக்களாக இருக்க போகிறோம். அல்லேலூயா. ஆனால் இப்பொழுது நாம் ஆவிக்குரிய ராஜாக்கள். நாம் ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தின் மீது ஆளுகை செய்கிறோம். கேக்குறீங்களா பிரியமானவர்களே? நமக்கு வருகிற தொல்லைகள் ஒரு மனிதனுக்கிட்ட இருந்து வருதுன்னு நம்ம நினைப்போம். அல்லேலூயா. எந்த தொல்லைகளும், எந்த பிரச்சனைகளும், எந்த ஒரு கண்ணீர் விடுகிற காரியங்களும், மன உளைச்சல்களும், குழப்பங்களும், நெருக்கடிகளும், இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து நம்ம இடத்துல போர் செய்கிறது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. எங்கேருந்து அந்த ஆயுதம் தாக்கப்படும்னே தெரியாது. ஆமென். ஆனால் இந்த ரெவலேஷன், ஆமென், தேவனுடைய ஆவியோடு நம்ம ஒன்றித்து போகிற இந்த ரெவலேஷன், இந்த விசுவாசம், இந்த தேவனோடு பற்றி இருக்கிறதான ஜீவியம், நான் ஆளுகை செய்கிறவனாக இருக்கிறேன், நான் ஆவிக்குரிய அந்த ராஜ்யத்தில் நான் ராஜாவா இந்த தேவன் இந்த பூமியில வச்சிருக்கிறான். ரெவலேஷன். எந்த இடத்துல இருந்து எதிரிகள் வரார்களோ அதை சரியாக நாம் அறிந்து கொள்ள முடியும்.
கேக்குறீங்களா பிரியமானவர்களே? அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு தேவன் கொடுத்ததான அந்த பரிசுத்த அனுபவத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலையை பிசாசு கொண்டு வரும்போது அது சரியாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கேக்குறீங்களா பிரியமானவர்களே? நடக்க விடாதபடி அவன் தடை செய்கிற சூழ்நிலையை சரியாக நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்ப அறிந்து கொள்ள முடியும்? இந்த ஆளுகை என்கிற நிலையை வரும் பொழுது. கேக்குறீங்களா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள். நம்ம மொபைல் இருக்கா இல்லையா? பல விதமான காரியங்கள் அந்த ஒரு சின்ன பெட்டியில இருக்குது. அல்லேலூயா. ஆனால் அந்த மொபைல் நம்மை ஆளுகை செய்து நமக்கு தெரியல, ரூல் பண்ணுது அது. ஆனா அது வெறும் பெட்டி தான். ஆனா அதற்குள்ளாக இருக்கிற அந்த ஆவி, இந்த ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, அது எந்த நோக்கத்துக்காக பிசாசு இந்த பூமியில அனுப்பினாரோ அதன் வேலையை அது சரியா செய்து. கேக்குறீங்களா? அது வேலையை அது சரியா செய்து நான் நினைக்கிறது உண்டு. அப்போ அது என்ன ரூல் பண்ணுது. அது என் கண்ணை ரூல் பண்ணுது, என் சிந்தனையை ரூல் பண்ணுது, என்னுடைய எண்ணங்களை ரூல் பண்ணுது, என் இருதயத்தை ரூல் பண்ணுது. எல்லாத்தையும் அது ஆளுகை செய்யுது. அல்லேலூயா. அப்போ இது ஆளுகை செய்கிற ஒரு இடம்னா இது பின்னாடி யார் இருக்கிறா? கேக்குறீங்களா பிரியமானவர்களே? அப்ப இதை ஜெயிக்கணும்னா எனக்குள்ள ஒரு ஆளுகை இருக்குது. அது தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை. என்னை ராஜாவாக வச்சிருக்கிறார். இது என்ன ஆளுகை செய்ய முடியாது. ஆமென். கேக்குறீங்களா பிரியமானவர்களே? இது என்ன ஆளுகை செய்ய முடியாது. பணம் நம்மளை ஆளுகை செய்ய முடியாது. பணத்தை நாம் ஆளுகை செய்கிறவர்களா இருக்கணும். அப்பதான் மனிதனை மனிதனாக மதிப்போம். அல்லேலூயா. எல்லாரையும் ஒரே மாதிரி பாப்போம் நாம. கேக்குறீங்களா பிரியமானவர்களே? நம்மை காட்டிலும் பிறனை மேலாக எண்ணுங்கள் தீர்க்கதரிசி சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ எப்போ இந்த ஆளுகைக்குள்ள வருமோ அப்போதான் இந்த கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ளாக இருந்து பிரதிபலிக்கும். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொன்னார், ஒருவனுடைய மீதுனால அந்த ஒருவன் மூலமா மரணம் ஆண்டு கொண்டிருக்க ரூல் பண்ணுது. அது நம்ம என்ன செய்தோம் என்ன செஞ்சிட்டு இருக்கோனே தெரியாது அப்ப அந்த ரூல் பண்ணும்போது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ரூலிங் அது. ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய அந்த அந்த கிருபை நம்மிடத்தில் ஆளுகை செய்ய வந்தபோது, ஆமென், கிருபை பாவம் செய்ய விடாது. கிருபை பாவத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்க முக்கியமானது. அதுதான் கிருபை. அல்லேலூயா. அதுதான் கிருபை. கேக்குறீங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நாம் ஒரு ராஜ்யத்தில் அல்லது நமக்கென்று ஒரு ராஜ்யம் இல்லை என எப்படி சொல்ல முடியும்? கேக்குறீங்களா? லூக்காலியா அவர் சொல்லிட்டார். லூக்கா 11:27 என்ன சொன்னார்? 21 உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் பிரதிஷ்டமானது, அது இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். அவர் இருக்கும்போதே சொல்லிட்டார், ராஜ்யம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஒரே சபையின் ஒரே தேவனுடைய ஐக்கியம் என்ற செய்தியில சொல்றாரு பேரா 26ல. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய இருதயங்களில் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு இருக்கிற இப்ப எலெக்ஷன் வரப்போதுல அந்த மாதிரியான ஒரு ராஜ்யம் அல்ல, இந்த பூமிக்குரிய ராஜ்யம் அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது, நம்முடைய இருதயங்களில் இருக்கிறது. நாம் அதற்குள் பிறக்கும்படியாக அது ஒரு ஆவிக்குரிய ராஜ்யமா இருக்கிறது. இயேசு தேவனுடைய ராஜ்யம் வருகிறது, அது பலவந்தம் இல்லாமல் வருவதில்லை. மேலும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று கூறினார். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது வேதவசனம் சொல்லுகிறது. பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. சாதாரணமா அது வராது. நீங்கள் பலவந்தம் பண்ண வேண்டும். அதை நாம் பலவந்தம் பண்ணி அந்த ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி தேவனுடைய ராஜ்யம் மனிதனுக்குள் அசைவாடி. பரிசுத்த ஆவி தேவனுடைய ராஜ்யம் மனிதனுக்குள் அசைவாடி அவனை ஆட்கொண்டு அவனை கட்டுப்படுத்துவதே அந்த ராஜ்யமாகும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை அசைவாடி அவனை ஆளுகை செய்து அவனை கட்டுப்படுத்துகிறான். இந்த கட்டுக்குள்ள ஒரு மனிதன் வரும்போது அவன் சரியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறான் என்று அர்த்தம். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் ஒரு மனிதன் வரும்போது அவன் சரியானதை சிந்திப்பான், அவன் சரியானதை பேசுவான், அவன் சரியானபடி ஜீவிப்பான்,
ஏன் அவனை கட்டுப்படுத்துவது அவன் எங்கிருந்து வந்தானோ அந்த ராஜ்யத்துக்குரிய ராஜா ஆளுகை செய்கிறான். புரிஞ்சுக்கிறீங்களா பிரியமானவர்களே? இந்த விசுவாசம் ஆமென் நம்முடைய ஜீவியத்தை மறுரூபப்படுத்தும். இந்த விசுவாசம் நம் குடும்பத்தை மறுரூபப்படுத்தும். இந்த விசுவாசம் நம்முடைய சபையை மறுரூபப்படுத்தும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி முழு கட்டுப்பாட்டை அவர் எடுக்கும்போது பிசாசுக்கு இங்க வேலை இல்லை. பிசாசு குடும்பத்துல வேலை இல்லை. அல்லேலூயா. சூழ்நிலை வராது சொல்ல மாட்டார். அதுதான் சொல்ற அவர் 3 யுத்தத்திலே மிகப்பெரிய யுத்தம் அது. அதுல எப்படி ஜெயித்தாரோ வார்த்தை கொண்டுதான் நாம் ஜெயிக்க முடியும். மனிதனோடு போரிட்டு ஜெயிக்க முடியாது. மனிதனோடு வாக்குவாதம் விட்டு ஜெயிக்க முடியாது. மனிதனோடு எந்த ஒரு காரியத்தை விட்டு நாம ஜெயிக்க முடியாது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அல்லேலூயா. கேக்குறீங்களா பிரியமானவர்களே? அவர் எப்படி ஜெயித்தாரோ இப்படி எழுதி இருக்கிறதே, இப்படி எழுதி இருக்கிறதே, இப்படி எழுதி இருக்கிறதே. இது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இது தேவன் கொடுத்த வார்த்தை. தேவன் இவ்வளவா என்னை நேசிக்கிறார், இவ்வளவா என்னை நடத்துகிறார். தேவன் எனக்குள்ளாக அந்த ராஜ்யம் இருக்கிறது என்று சொன்னார். அந்த ராஜ்யத்தின் பிரதிநிதி நான் அப்படியாக ஜீவிப்பேன். பிசாசுக்கு என்னிடத்துல எந்த வேலையும் இல்லை. கேக்குறீங்களா பிரியமானவர்களே? இதுதான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கேக்குறீங்களா? சரியாக பூமியில் ஆதாம் இருக்கும் போதே ஆமென் அவன் சரியாக அந்த ஆளுகையின் கீழே தான் இருந்தான். கேக்குறீங்களா? தீர்க்கதரிசி பிளவு என்ற செய்தியில பேர் 51ல சொல்றாருங்க. ஆதாம் தேவனுடைய வார்த்தையில் நிலை கொள்வதற்கு பதிலாக தன் மனைவியின் விவேகத்திற்கு செவி கொடுத்ததால் பாவம் செய்தான். அவனும் சாத்தானுடன் சேர்ந்து சிந்தித்து விவேகித்து பிறகு ஆதாமுக்கு முன்பாக வைத்தாள். ஆகவே ஆதாம் தேவனுடைய வார்த்தையை தளரவிட்டு தன் புத்திர பாகத்தை விற்று போட்டான். அல்லேலூயா. ஆதாம் என்ன செஞ்சான்? தன்னை அந்த 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 நிலை இருந்தது பாத்தீங்களா? ஆதாமை தேவன் எதற்கு வச்சாரோ அவன் ஆளுகை செய்யறானா வச்சார். குட்டி தேவனா வச்சார். குட்டி தேவனா வச்சார். அந்த நிலையை அந்த ஸ்தானத்தை அந்த ஆதாம் இழந்து போனான். அவன் தேவனோடு கொண்டிருந்த ஐக்கியத்தையும் நித்திய ஜீவனின் உரிமையும் இழந்த போது தன் சொத்துரிமையை கூட அவன் இழந்து போனான். அல்லேலூயா. தன்னுடைய சொத்து அவர் என்ன ஆஸ்தி வச்சிருந்தாரு? கேக்குறீங்களா பிரியமானவர்களே? அவருக்கு என்ன ஆஸ்தி? இவர் ஒரு ராஜாவுடைய பிரதிநிதி. இவர் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரதிநிதி. அவர் அப்ப பரலோக பேங்க் கேக்குறீங்களா பிரியமானவர்களே? வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது என்று சொல்லப்படுகிறது. நீங்க இயற்கையான ஒரு ஐஸ்வர்யத்தை நினைச்சாலும் சரி, ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை நினைச்சாலும் சரி, அதற்கெல்லாம் சொந்தக்காரர் இந்த ஆதாம். அப்பேற்பட்ட நிலையில் தேவன் வச்சிருந்தார். அந்த நிலையை அறியாதவனாய் தன்னுடைய புத்திர பாகத்தை, சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனவனாய். சபையும் இன்னைக்கு அதை அறியல. சபையை தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார், எப்படி அந்த சபையை நிறுத்தி இருக்கிறார் என்பதை சபை இன்று புரிந்து கொள்ளவில்லை. அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் இன்னும் அறியவில்லை சபையானது. ஹல்லேலூயா. சரியாக ஆதாமை பார்த்தோம்னால் ஆமென் அந்த நிலையிலிருந்து எப்படி வீழ்ச்சியை சந்தித்தாரோ அதுதான் இன்று இருக்கிற சபையினுடைய நிலையா இருக்குது. ஆனால் பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து மரணம் ஆண்டு கொண்டிருந்த அந்த சபையை ஜீவனை கொடுத்து கிருபையின் பரிபூரணத்தை கொடுத்து ஆமென் கிருபையின் பரிபூரணத்தை கொடுத்து அந்த ஈவை கொடுத்து கேக்குறீங்களா? அதை மீட்கிறார் தேவன். திரும்பவும் அந்த ஸ்தானத்தை கொண்டு வரார். எந்த ஸ்தானத்துக்கு? அல்லேலூயா. எந்த ஸ்தானத்துக்கு? ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவாக அவனை வைக்கிறார். எல்லா மிருக ஜீவனையும் ஆளுகை செய்கிற ராஜாவா இருந்தாரா நீங்க? குட்டி தேவனா? அல்லேலூயா. எப்பேற்பட்ட சூரியன் ஆளுகை செய்கிற ஒரு மனிதனாக சபையை வைத்திருக்கிறார். சபையை நாம் அதை புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் இந்த செய்தி பிரசங்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய வருகை தாமதிச்சுட்டே இருக்கும். எப்போ இந்த செய்தி வந்த நோக்கத்தை சபையானது உணர்கிறதோ அப்போது அவர் வருகை சீக்கிரம். ஹல்லேலூயா. இந்த ஸ்தானம் மிக முக்கியமானது பிரியமானவர்களே. இந்த ரெவலேஷன் உங்களை எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நடத்தும் தேவனோடு. கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? ஹல்லேலூயா. அதை இழந்து போனார் ஆதாம்.
இது அப்போஸ்தலனாகிய பவுல் எடுக்கிறார். ஒன்று, அதாவது கொலோசியர் 1:13 ஒரு வார்த்தை இருக்கு, இருளின் அதிகாரத்தில் இருந்து. அல்லேலூயா. பாவம் ஆளுகை செய்த போது ஆதாம் ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் மீதும் அந்த கம்பிளியானது விரிக்கப்பட்ட போது இருளின் அந்தகாரம் மூட ஆரம்பிச்சிச்சு, வெளிச்சம் மறைஞ்சு போச்சு. கரெக்டுங்களா? அழகா சொல்றாரு. 1:13 வாசிக்கிறேன். இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலாக்கி தமது குமாரனுடைய ராஜ்யத்துக்கு, அல்லேலூயா, வார்த்தையானவருடைய ராஜ்யத்துக்கு, கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்தில் அவர் நம்மளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். சரியாக அந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம் நாம. சபை சரியாக அந்த ராஜ்யத்துக்குள்ளாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ அந்த பிரச்சனைகள் என்ன பிரதர், இந்த நெருக்கங்கள், இந்த தொல்லைகள், இது நம்முடையது அல்ல. முழு பாதாளம் திறக்கப்பட்ட போதே முழு பரலோகமும் திறக்கப்பட்டுச்சு. முழு பரலோகத்துடைய ராஜா இயேசு கிறிஸ்து. அந்த ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகள் நாம. ஒரு நேரம் நாம இந்த பாதாளம் திறக்கப்பட்ட போது அக்கறையில இருந்தோம், நாம அந்த சைடுல இருந்தோம். அவர்கள் எல்லாரையும் தூக்கி எடுத்தார் தேவன். ஆமென். தன்னுடைய எல்லாரையும் தூக்கி எடுத்தால் தன்னுடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தினாலே. அந்த ரத்தத்தினாலே மீட்பு நமக்கு உண்டாயிருந்தது. அல்லேலூயா. கேக்குறீங்களா? அப்ப இந்த ராஜா இருக்கிறார்னா இந்த ராஜா உட்காரத்தக்கதான சிங்காசனம் எங்க இருக்குது? சிங்காசனம் எங்கே? இந்த ராஜாதி ராஜாவா எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீ ராஜாதி ராஜானா ராஜாதி ராஜா மேல மட்டும் இல்ல, ராஜாதி ராஜா கீழே இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறுகிறவருமாகிய மனுஷகுமாரனே அல்லாமல், அல்லேலூயா, இயேசுவே எங்கள் ராஜாதி ராஜா. ரெவலேஷனை தெரியாம நம்ம சொல்ல முடியாது. அல்லேலூயா. இது நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அவர் ராஜானா அவர் உட்கார்ந்தக்கதான சிங்காசனம் எங்க இருக்கு? அவரை வாரி இயேசுவே நீர் வந்து எனக்குள்ளாக வாசமாயிருந்தா அவர் எங்க வந்து உட்காருவார்? அல்லேலூயா. உட்கார்ற நடக்கவே விட்டுலாமா? உலாவினே இருங்க ஆண்டவரே. அவர் சொல்றார், நான் உலாவி, ஆமென், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் உட்காரத்துக்கு ஒரு சிங்காசனம் வேணும். ஒரே சிங்காசனம் பரத்தை விட்டு இறங்கினது. தேவனுக்குள்ளாக இருந்ததெல்லாம் கிறிஸ்துக்குள்ளாக, கிறிஸ்துக்குள்ளாக இருந்ததெல்லாம் இன்று மனவாட்டிக்குள்ளாக. கேக்குறீங்களா? வெளிப்படுத்தல் அதிகாரம் 4 பார்ட் 2ல பேசுறாருங்க. பேரா 101ல பேசுறாரு. இப்பொழுது முதலாவது சிங்காசனம் பரலோகத்தில் இருந்தது. அல்லேலூயா. இப்பொழுது முதலாவது சிங்காசனம் பரலோகத்தில் இருந்தது. அது நியாயாசனமாக இருந்தது. அல்லேலூயா. கேக்குறீங்களா? நான் இதை எழுதி வரும்போது சில காரியங்களை நடுவில் விட்டு கூட அடுத்த பேஜ்ல கூட நான் எழுது பேரால கூட, ஆனா 101ல இருந்து நான் பேசுறேன். நான் இப்பொழுது முதலாவது சிங்காசனம் பரலோகத்தில் இருந்தது. அது நியாயாசனமாக இருந்தது. கேக்குறீங்களா? நியாயாசனமாக இருந்தது பரலோகத்துல. இரண்டாவது சிங்காசனம் கிறிஸ்துவில் இருந்தது. அல்லேலூயா. இரண்டாவது சிங்காசனம் கிறிஸ்துவில் இருந்தது. மூன்றாவது சிங்காசனம் மனிதனில் இருக்கிறது. அல்லேலூயா. பரத்தில் இருந்த அந்த சிங்காசனம் பரத்திலிருந்து வந்த கிறிஸ்துக்குள்ள மாறினது. நான் கடந்த வாரம் என்ன சொல்றது, தேவனின் வாசஸ்தலம்ங்கிறத எடுத்தேன். அதேதான். தேவனுக்குள்ளாக இருந்தெல்லாம் கிறிஸ்துக்குள்ளாக, கிறிஸ்துக்குள்ளாக இருந்தெல்லாம் சபைக்குள்ளாக. தேவனுடைய அந்த வாசஸ்தலம் பரத்தில் இருந்த மாதிரி பிரகாரமே ஆசிரிப்பு கூடாரத்தில் இருந்தது. அதே பரத்தின் மாதிரி பிரகாரமா இருந்த அந்த கூடாரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசனத்தின் மத்தியிலே எழுந்திருந்த அதே தேவன் பிறகு கிறிஸ்துக்குள்ளே வாசம்
வாசமா இருந்தார். அல்லேலூயா. அதே தேவன் அதே கிறிஸ்துக்குள்ளாக இருந்து இன்று மனவாட்டிக்குள்ளாக ஒரு வாசஸ்தலம் மாறி இருக்கு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இருக்கக்கூடிய வாசம் செய்யக்கூடிய இறுதியான ஸ்தலம் இயேசு கிறிஸ்து. கேக்குறீங்களா பிரியமானவர்களே? அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரம் தான் சபை. அல்லேலூயா. அன்றும் அவர் அங்கதான் வாசமா இருந்தார், இன்றும் அங்கதான் வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. அதை ஒன்றிணைத்து பவுல் சொல்றாரு, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். இப்போ இந்த ஆலயம், இந்த ஆலயத்திலே இந்த ராஜா இங்க வரும்போது நான் அந்த சிங்காசனத்தை கொண்டு வரேன். அந்த ராஜ்யம் அந்த ஆலயத்திலே ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவர் அமரத்தக்கதான சிங்காசனம். முதலாவது அது நியாயாசனமாக இருந்தது. பிறகு கிறிஸ்துக்குள்ள அந்த சிங்காசனம் வந்தது. கரெக்ட்டுங்களா? அந்த சிங்காசனம் கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது அவர் எப்படி பேசினார், எப்படி ரூல் பண்ணார், எப்படி ஆளுகை செய்தார். அதனாலதான் அந்த மத்தியில இருந்து நான் சொன்னேன், இந்த 3 நிலையில 3 யுத்தத்தை அவர் ஜெயிச்சார். ஏன்னா அவருக்குள்ள அந்த சிங்காசனம் இருந்தது. அந்த ராஜாதி ராஜா இருந்தார். ஆமென். நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அல்லேலூயா. நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இரண்டாவது சிங்காசனம் கிறிஸ்துக்குள்ள இருந்தது. மூன்றாவது சிங்காசனம் மனிதனில் இருக்கிறது. சொல்லுங்க. சபை வேறு விதமா இல்ல. ஆண்டவரே நீ தேவன் நான் மனிதன் சொல்லக்கூடிய நிலையில இன்னைக்கு இல்ல. இதுக்கு இந்த செய்தி வரல. ஆண்டவரே உம்மிலே ஒரு பாகம் நான், உம்மை போலவே மறுரூபமாக அந்த செய்தியை கொடுத்த என் ஜீவிய நாட்கள்ல பல காலங்களை வீணடித்து விட்டேன். அல்லேலூயா. இப்ப என்னுடைய நிலை, என்னுடைய ஸ்டாண்டர்டை நீங்க கொஞ்சம் உயர்த்தி இருக்கிறீங்கப்பா. உம்மை போலவே என்னை மறுரூபப்படுத்துறீங்க. உம்முடைய சிங்காசனத்தை எனக்குள்ளாக வைத்துட்டீங்க. நீங்க தான் ராஜாதி ராஜா. அப்ப நாம சிந்திக்க மாட்டோம், நாம பேச மாட்டோம், நாம நம்ம சுயத்துல நடக்க மாட்டோம். நாம கேக்குறீங்களா? வீணானத பார்க்க மாட்டோம். கேக்குறீங்களா? இனி நான் அல்ல. இப்ப பவுல் ஏன் சொன்னாரு புரிஞ்சுட்டீங்களா? இந்த சிங்காசனம் பவுலுக்குள்ளாக வந்துருச்சு. எப்போ கிறிஸ்துக்குள்ள இருந்ததோ அது மனிதருக்குள்ளாக, தன்னுடைய சீசருக்குள்ளாக அந்த சிங்காசனம் வந்ததுனாலதான் 11 பேர் உலகத்தையே கலக்கினாங்க. இப்போ அதே சிங்காசனம் தான் கேக்குறீங்களா ஒவ்வொரு சபை காலத்திலும் வந்தது. அவர் ராஜாதி ராஜாவா ஆளுகை செய்தார். ஈரில் இருந்தது, ஆனால் வெளிச்சத்தில் தேவன் இருந்தார். ஏன்? வெளிச்சத்தில் மக்கள் இருந்தார்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும். ஆமென். அவர் ராஜாவா இருப்பதனால அந்த வெளிச்சம் இருந்தது. சபை இருளுக்குள்ளாக போக கூடாது. இருளின் அதிகாரத்தை வந்து தேவன் கொண்டு வந்துட்டார். இப்போ இங்க சிங்காசனம் எங்க இருக்குதுங்க? நான் முதல்ல கோட்ல வாசித்த சிங்காசனம் எங்க இருக்குது? தேவனுடைய சிங்காசனம் இது. சபையானது தேவனுடைய சிங்காசனம். அல்லேலூயா. சபையானது இது ஒரு கட்டிடத்தை நான் சொல்லல. சபையானது நாம் எல்லாரும். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் சபை. அல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனம் இங்க இருக்கிறது. கேக்குறீங்களா? பாஸ்டர் எல்லா நேரத்திலும் உங்களை திருத்த முடியாது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவரை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் பேசிட்டே இருப்பார். வீட்டுக்கு கடந்து போவீங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் பேசின சத்தத்தை நீங்க சிங்காசனத்துல உட்கார வைக்கணும். அவர் ராஜாதி ராஜாவா இருந்தாங்க. ரோட்ல ஆளுகை செய்வாரு, வீட்டுல ஆளுகை செய்வாரு, சூப்பர் மார்க்கெட் ஆளுகை செய்வாரு, வேலை ஸ்தலத்துல ஆளுகை செய்வாரு. திரும்பவும் தேவ சமூகத்துக்கு வருவீங்க. யாரோட வருவீங்க? அதே தேவனோட வருவீங்க. சபை சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு மேம்பட்டதை அப்பதான் பார்க்கும். சபை இன்னும் அதை புரிய முடியல பிரியமானவர்களே. இந்த வழி இதுதான் வழி. ஆமென். சபை அதனுடைய ஸ்தானத்தில் நிற்பதற்கு அதுதான் வழி. அல்லேலூயா. மூன்றாவது சிங்காசனம் மனிதனில் இருக்கிறது. மனிதன் என்னவா இருக்கிறான்? அவன் சரீரம், ஆத்மா, ஆவி ஆகிய 3 அடங்கிய ஒருவனாய் இருக்கிறான். அது எத்தனை பேர் அறிவீர்கள்? தேவனுடைய அணுகுமுறையை கவனியுங்கள். அவனுடைய இருதயமானது எப்படி இருக்கிறது? இங்கதான் இப்ப பாக்குற, இப்பதான் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு நிலை. அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? தேவன் மனிதனின் இருதயத்தை தனது கட்டுப்பாட்டாக இருக்கும்படி அதை தெரிந்து கொண்டார். தேவன் மனிதனுடைய இருதயத்தை
தனது கட்டுப்பாட்டு அறையாக இருக்க தெரிந்து கொண்டார். கரெக்ட்டுங்களா? பிசாசானவனோ மனிதனின் தலையை தனது கட்டுப்பாட்டு அறையாக இருக்கும்படி தெரிந்து கொள்கிறான். அல்லேலூயா. தேவன் இருதயத்தை தெரிந்து கொண்டார். பிசாசு எதை தெரிந்து கொண்டான்? தலையை தெரிந்து கொண்டான். கேக்குறீங்களா? பிசாசு மனிதனை அவனது கண்களை கொண்டு காணும்படி செய்து அதன் மூலம் காரியங்களை அறிந்து கொள்ள செய்கிறான். ஆனால் தேவனோ மனிதன் தான் கண்களால் காண முடியாதவளை இருதயத்தில் விசுவாசிக்கும்படி செய்கிறான். அதனாலதான் இந்த காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டது ஒன்லி பிலீவ். விசுவாசிக்க மட்டும் செய்யுங்க. அதுதான் விசுவாசம். சிந்தையிலிருந்து வராது, இருதயத்திலிருந்து வருவது. ஏன்னா தேவன் அதைதான் தெரிந்து கொண்டார், இருதயத்தை தான் தெரிந்து கொண்டார் தேவன். அல்லேலூயா. தேவன் மனிதனின் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். மனிதனின் இருதயமே தேவனுடைய சிங்காசனமாக இருக்கிறது. எங்க இருக்குது இப்ப இந்த சிங்காசனம்? மனித கிட்ட இருக்குதுன்றாரு. மனிதர்ல கூட சிந்தையில் இல்ல அந்த சிங்காசனம். இதை கேட்டு வேலை செஞ்சனா தோல்வி, இதை கேட்டு வேலை செஞ்சனா ஜெயம். அல்லேலூயா. இதை கேட்கறதுனால தான் அநேக நேரத்துல பிரச்சனை. இங்க வந்தோட சட்டு நம்ம முடிவு எடுத்துறோம். அல்லேலூயா. இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தட்டிட்டே இருக்கிறார், நான் தான் ராஜா, என்ன ராஜாவா சொல்லி உள்ள உட்கார வச்சுட்டு நீ வேற எதுக்கோ செவி கொடுத்துருக்கிறீங்க, இங்க இருந்து வருவது எல்லாம் நமக்கு தோல்வியை உண்டாக்கும். இது மட்டும்தான் ஜெயத்தை உண்டாக்கும். ஏன்? ஜெய கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறார். அந்த சரியான பாகத்தை இது வச்சிருக்கிறார் அவர். இந்த கல்லான இருதயத்தை தான் சதையான இருதயமாக மாற்றுவேன் என்று சொன்னார். பிறகு என் ஆவியை வைப்பேன் என்று வெச்சேடம் வந்துதான். இருக்கும் கேடுள்ள இருதயம் நமக்கு நல்லதை கூட நினைக்காத இருந்துச்சு. அது முழுவதுமாய் குப்பையினாலே நிரம்பி கடந்தோம். இருளின் அந்தகாரம் அந்த இருதயத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இப்போது அந்த இருதயத்தினுடைய எல்லா சட்டங்களும் அறைகளையும் இயேசு கிறிஸ்து ரத்தமானது சுத்திகரித்து அது தேவனுடைய சிங்காசனம் வீட்டிருக்கிற இடமாய் மாறுகிறது. வேதம் சொல்லுகிற இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நாம் பேசுவதற்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா. சட்டு பேசின நாட்கள் உண்டு எனக்கலாம். ஹல்லேலூயா. சட்டுன்னு பேசின நாட்கள் உண்டு. இப்ப எல்லாத்தையும் நிதானிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்? என் இருதயத்தில் எது நிறைஞ்சிருக்கு? ஹல்லேலூயா. என் இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது எது? நான் யாரை உட்கார வச்சிருக்கிறேன் இருதயத்துல? என் இருதயத்தில் சிங்காசனம் விட்டிருக்கிறது அந்த தேவாதி தேவனே. ஹல்லேலூயா. கேக்குறீங்களா பிரியமுள்ள? அவர் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் ரூல் பண்ணா நீங்க சூழ்நிலையை ரூல் பண்ண மாட்டீங்களா? நீங்கள் உங்களுடைய தொல்லைகளை ரூல் பண்ண மாட்டீங்களா? நம்ம பிரச்சனையை ரூல் பண்ண மாட்டோமா? ஹல்லேலூயா. நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். அதனால தீர்க்கதரிசி எடுத்தாரு, உங்களுக்குள் இருக்கிறவர். ஹல்லேலூயா. கேக்குறீங்களா பிரியமுள்ள? அவர் உட்கார்ற இடத்தை எதுன்னு எடுத்துட்டார் பாருங்க. மனிதனின் இருதயமே தேவனுடைய சிங்காசனமாய் இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? அல்லேலூயா. மனிதனின் இருதயத்தில் தனது சிங்காசனத்தை உண்டாக்கினார். தொடர்ந்து அதை வாசிக்கலாம். அந்த இது இருந்தா பேரா 101 வெளிப்படுத்தல் 61 பேசுறாங்க. 1961 வெறும் வெளிப்படுத்தல் மட்டும்தான் அதுல போட்டிருந்தாங்க. ஹப்ல இருக்கும். இங்கே 3 வெவ்வேறு வகையினங்கள் இவ்வமைப்பை நீங்கள் யாவரும் இப்போது இங்கே குறித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்போது நான் அதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அங்கே 3 வெவ்வேறு வகையினங்கள் உள்ளன. 3 வெவ்வேறு உயிரினங்கள் சிங்காசனத்தை சுற்றிலும் உள்ளன. இப்போது பாருங்கள், இதோ இங்கே சிங்காசனம் உள்ளது. இப்போது இங்கே முதலில் சிங்காசனத்தின் அருகில் இல்ல சார், அது இல்ல 101 பேரா 101ல அப்படியே தொடர்ந்து, அதாவது வெளிப்படுத்தல் அதிகாரம் 4 அதாவது 1961 1ஆம் மாசம் 1ஆம் தேதி பேரா வந்து 101 அதுல வந்து அப்படியே நான் வாசித்துட்டு வந்தேன் இல்லையா? அந்த சிங்காசனம், முதல் சிங்காசனம் பரலோகத்தில் இருந்தது, நியாயசனமான இருந்தது. இந்த விளக்கு தண்டுகள் இங்கே உள்ள இந்த சில மெத்தடிஸ்ட்
பிரெஸ்பிடேரியன்கள் அல்லது பெந்தேகோஸ்தே ஸ்தாபனங்கள் மேல் ஒளியை பிரதிபலிக்க செய்யும். நிச்சயமாக அவ்வாறு செய்யாது. அதுதானே ஒளியை இருக்கிறேன் என்பதாகத்தான் பிரதிபலிக்கும். இருந்தேன் என்பதாக அல்ல. 3 அல்லது 4 வெவ்வேறு நபர்களாக அல்ல. ஆனால் தேவன் அங்கே அமர்ந்திருந்து தம்மை தாமே அந்த ஒவ்வொரு சபைகளுக்குள்ளும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற முந்தைய காலத்தை திரும்ப பார்த்து அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பாருங்கள். நாம் அதற்காக வரலாற்றை தொடர்ந்து ஆராய்ந்து பார்த்து வந்திருக்கிறோம். அவர்கள் அவரை இருந்தவரும் இருக்கிறவரும் எப்போதும் எவ்வாறு இருக்க போகிறாரோ அந்த ரீதியில் பிரதிபலித்தார்கள். இருந்தவர் அக்காட்சியை யோவான் கண்ட அவர் எப்படி பிரதிபலித்தாங்க? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக இவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். அல்லேலூயா. இருந்தவர் அக்காட்சியை யோவான் கண்ட மாத்திரத்திலேயே இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன், தேவனுடைய சிருஷ்டி அல்பா ஒமேகா ஆதியும் அந்தமுமானவர் என்று கூறினார். இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த 101ல அப்படியே இப்பொழுது கவனியுங்கள். மனிதனில் முதலாவது பாகமானது என்ன? மனிதனின் முதலாவதான பாகம் சரீரமாகும். அடுத்த பாகம் ஆத்துமாவாகும். அதுவே அவனது ஆவியின் சுபாவமாக இருக்கிறது. அவன் அப்படிப்பட்டவனாய் இருக்கிறான். நாம் அப்படிப்பட்டவன் தான் சொல்ற தீர்க்கதரிசி. அவ்வாறாக அவனை உருவாக்குகிறது. இப்பொழுது அவர் அணுகுகிறார். அல்லேலூயா. இப்பொழுது அவர் அணுகுகிறார். ஆமென். மனிதனின் மூன்றாவதான பாகமானது அவனது ஆவியாகும். இப்போ 3 நிலையில மனிதன் இருந்தாலும் இப்போ தேவன் அந்த 3 நிலையில அதுல ஒரு பாகத்தை எடுக்கிறார். அதுல எதை எடுக்கிறாருங்க? அவனது ஆவி எடுக்கிறாரு. அவனது ஆவியானது அவனது இருதயத்தின் மத்தியில் உள்ளது. எந்த இருதயத்தை தேவன் சிங்காசனம் விட்டிருந்தாரோ அந்த இருதயத்தின் மத்தியிலே அந்த ஆவி இருக்கிறது. ஆமென். இருதயத்தின் மத்தியில் தான் தேவன் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்து அமர வருகிறார். இருதயத்தின் மத்தியில் தான் தேவன் தனது சிங்காசனத்தை ஸ்தாபித்து அமர வருகிறார். வேற எங்கேயுமே அவருக்கு இடம் வேண்டாம். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அவர் கேட்பதெல்லாம் மனிதனுடைய இருதயம். அந்த மனிதனுடைய இருதயத்தின் மத்தியில தான் இந்த தேவனுடைய ஆவி வாசமாயிருக்கும். அல்லேலூயா. வேற எங்கேயுமே இருக்க மாட்டார் அவர். அந்த மத்தியில தான் அவருடைய சிங்காசனம் இருக்கிறது. ஆமென். இப்போ அவர் சத்தம் எத்தனை நாள் நம்மள கேட்டிருக்கும்? கேட்டதா இல்லீங்களா? எத்தனை நாள் அவர் கதவை தட்டி இருப்பார். எந்த காலத்துல இல்லாம இந்த காலத்துல தான் சபைக்கு வெளியே இருக்கிறாரு. கரெக்ட்டுங்களா? நாம சாபனத்துல இருந்து இப்ப அப்புறம் வந்துட்டோம் வெளியே. ஆமென். இப்ப இருதயத்துல இடம் கேட்டாரு. இப்ப சபையானது நீங்களும் நானும். இப்ப அவர் சபைக்கு வெளியே இருந்து தட்டிட்டு இருக்கிறாரு. அடுத்த நிலைக்கு நம்ம வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. கொஞ்சம் இடம் கொடுங்க, உள்ள வரணும். நம்ம இருதயத்துல பல காரியங்களை வச்சு மூடப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த இருதயம் சுத்திகரிக்கப்படும் போது இதில் மத்தியில் அவர் சிங்காசனம் இருக்கிறது. அங்கே அவரை அமர வைக்க வேண்டும். சபையானது இயற்கைக்கு மேம்பட்டதை பார்க்க முடியும். எல்லா காரியத்தையும் நாம ஜஸ்ட் சாதாரணமாக எண்ணிட்டு போயிடுவோம். நாம சொல்றது புரியுதுங்களா? சாதாரணமாக எண்ணிட்டு போயிடுவோம். கேக்குறீங்களா? பிரியமானவர்களே, எவ்வளவு தோல்வி, எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானம், எவ்வளவு காரியத்தை சுமந்து கொண்டே நீங்கள் பிரயாணித்தாலும் தேவனுடைய சிங்காசனம் நமக்குள்ளாக வாசமா இருக்கு. தாவீது அதுதான் செஞ்சார். தீர்க்கதரிசிகள் அதான் செஞ்சார். நம்முடைய தீர்க்கதரிசியாக வில்லியம் மரியம் பிரணாம் அதான் செஞ்சார். அதனாலதான் இந்த வார்த்தைக்கு அவரால் நிற்க முடிந்தது. தேவனுடைய சிங்காசனம் மனிதனுக்குள்ளாக. அதனாலதான் அவரால எதிரிய கூட, கேக்குறீங்களா, நண்பன் பேசும்போது எதிரி பேசும்போது வித்தியாசமே தெரியாத ஒரு மனிதனாக இருந்தார். கேக்குறீங்களா? ஒரு சில காரியத்தை நாம சொல்லும் போது யாரோ ஒருத்தரை குற்றப்படுத்துற மாதிரி ஆயிடுமே சில காரியங்களை அவாய்ட் பண்ணி. அல்லேலூயா. கேக்குறீங்களா?
ஆனால் அந்த நிந்தையை நம்ம சிந்தையிலையும் அந்த நிந்தையை நம்ம சிந்தையில கொண்டு வந்தோம்னா தோத்துருவோம். இருதயத்துல வச்சுக்கணும். ஏன்னா நிந்தையை சுமந்தவர் இருதயத்துல தான் இருக்கிறார். அப்பதான் அந்த ஜெயத்தை அவர் எப்படி தவிர நம்ம ஏறெடுக்க முடியும். நம்ம பிரயாணம் ரொம்ப ரொம்ப கடினமானதெல்லாம் கிடையாது. அதை சரியாக புரிந்து கொண்டோம்னா லகுவாக இருக்கும். நமக்கு அது ரொம்ப லகுவாக இருக்கும். நிந்தை, அவமானம், வீணான காரியங்கள் எல்லாம் நாம் சுமக்கிற எல்லா காரியத்தையும் இந்த மனித சரீரம், மீட்கப்படாத சரீரம் சிந்தையில கொண்டு வந்துரும். தோல்வியை சந்திச்சிருவோம். நமக்கு ஜெயத்தை கொடுத்தார் தேவன். ஜெயத்தை நாம பெறணும்னா அதை இருதயத்தில் எடுத்து வந்துருங்க. அங்க ரிசால்வ் பண்ணுவார், எல்லாத்தையும் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுவார். அங்க நான் சுமக்கலையா நிந்தைய கேக்குறீங்க. இவன் என்ன சொல்லுவான்? எப்படி அது, அது என்ன, இது என்ன கேக்குறீங்களா? இங்க கொண்டு வந்துடக்கூடாது. இங்க கொண்டு வந்துன்னா அது அங்க எல்லாத்தையும் உடைச்சு போடுவார். தேவ ஆவியானவரோட வல்லமா வரும். கேக்குறீங்களா? பிரியமுள்ள எப்படி நாம் ஜெயம் கொள்ளுவது? தீர்க்கதரிசி மாதிரி நமக்கு கத்து கொடுத்தவர் வேற யாருமே கிடையாது. அல்லேலூயா. அவர் எங்க இருந்து கத்துக்கிட்டார்? தன் வாழ்க்கையில கல்வாரியை பார்த்த ஒரு நபர். கேக்குறீங்களா? பிரியமுள்ள ஜெயம் கொள்ளாமல் இருக்கவே முடியாது. கல்வாரியை பார்க்க வேண்டிய விதானத்திலே பார்த்த ஒரு நபர், கல்வாரி சிலுவையில் அவர் என்ன செய்தார் என்பதை விசுவாசித்த ஒரு நபர், அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்த ஒரு நபர் ஒருபோதும் தோற்று போக மாட்டான். கேக்குறீங்களா? பிரியமானவர்களே, தேவன் இருதயத்தில் சிங்காசனம் பெற்றிருக்கிறார். இந்த வெளிப்பாட்டை பெற்ற சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுங்கிறார். இந்த வெளிப்பாட்டை பெற்ற மக்கள் 11 பேர் அந்த சிங்காசனத்தை வச்சிருந்தாங்களா? இதயத்துல வச்சிருந்தாங்களா? அதுல ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு தீர்க்கதரிசி. அதை வாசிக்கிறாரு பாருங்க. வாசிக்கிறேன் நானு. கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தை வெளிப்பாடா இருக்கிறார். செய்தி பாருங்க எப்படி இருக்கு. கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்பாடா இருக்கிறார். ஒரு இடத்துல சொன்ன வெறும் செய்தியோட தலைப்பை பார்த்தாவே ஒரு கிறிஸ்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம். இருக்கு உள்ள இருக்க செய்தி இல்ல, செய்தியுடைய தலைப்பை நம்ம எடுத்து ஒண்ணு சேர்த்து பார்த்தாவே நமக்கு போதுமான வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். கேக்குறீங்களா? பிரியமானவர்களே, அப்படி பேசுறாரு. கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தை வெளிப்பாடா இருக்கிறார் சொல்றாரு. இப்பொழுது அதாவது 231வது பேரா பேஜ் நம்பர் 70 இருந்து அப்படியே வாசிக்கிறேன். இப்பொழுது அவர் அழைத்த போது பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கூறினார். கூறினாரா? அந்த ரெவலேஷன் புடிச்சிட்டாரா பேதுரு? இப்போது கவனிங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். எப்போ அந்த ரெவலேஷனை பிடிக்கிறாரோ அப்போ அவன் பாக்கியவானா மாறுகிறார். அல்லேலூயா. யோனாவின் குமாரன் என்ற அர்த்தம் பாருங்கள், நீ பாக்கியவான், ஏனெனில் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. நீ ஏதோ ஒரு பள்ளியில் இதை கற்றுக்கொள்ளவில்லை. இது பள்ளியில கற்றுக்கொள்ளக்கூடிய, செமினார்ல கற்றுக்கொள்ளக்கூடிய, பைபிள் காலேஜில் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. நீ ஏதோ பள்ளியில் கற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். தனிப்பட்ட ஒரு விசுவாசம், தனிப்பட்ட ஒரு வெளிப்பாடு. ஆமென். அவர் மேலும் அவனிடம் என்ன கூறினார் என்று கவனிங்கள். இந்த கல்லின் மேல் அது பேதுரு இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட ராஜ்யத்தின் திறவுகோல்களை அளிக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய வித்து, ராஜ்யத்தின் திறவுகளை பெற்றார் இல்லையா, அந்த பேதுரு அல்லேலூயா வித்து இயேசு கிறிஸ்து யார் என்று வெளிப்பாடாகிய இந்த கல்லின் மேல். நான் சொன்னேன், தேவன் யார், தேவனுக்கு நான் யார், தேவன் என்னவா இந்த பூமியில வச்சிருக்கிறார். இப்ப தேவனுடைய சிங்காசனம் எங்க இருக்கிறது, தேவனுடைய ஆலயம் யாரு கேக்குறீங்களா? நான் என்ன மனவாட்டினா சாதாரணமானவன் அல்ல. இந்த கல்லின் மேல், இந்த கல்லின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். தேவன் கட்டுவார், ஒருவனால இடிக்க முடியாது. பாதாளத்துக்கு முழு பாதாளத்தை திறந்து போனார், அதுக்கு இடையில உள்ள ஏன் இந்த கல்லின் மேல் என் இயேசு கிறிஸ்து யார் என்கிற கல்லின் மேல், என் தேவன் யார் என்கிற கல்லின் மேல், தேவனுடைய சிங்காசனம் இப்ப எனக்குள்ள இருக்கிற அந்த ரெவலேஷன், அந்த கல்லின் மேல் அவருடைய சபை அவர் கட்டுறாரு. சபை 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 சபையா கட்டுறாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு சபையும் அப்படி கட்டிட்டு வராரு. பாதாளத்தின் வாசல்கள் சபையில் இருக்கும் போது இல்ல,
வீதியில் இருக்கும் போதும், வீட்டில் இருக்கும் போதும், ரோட்டில் இருக்கும் போதும், வேலையில் இருக்கும் போதும் அதை மேற்கொள்ள முடியாது. Glory to God. போதுமான வல்லமை இல்லை தெரியுமா? Amen, amen, amen. Praise Lord. அது பேதுரு. இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட ராஜ்யத்தின் திறவுகோல்களை அளிக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய வித்து இயேசு கிறிஸ்து யார் என் வெளிப்பாடாகிய இந்த கல்லின் மேல் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அவர் இரண்டாம் ஆள் என்பதன் மேல் அல்ல, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இயேசு கிறிஸ்து யார் என்று வெளிப்பாடு. எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நாமத்தை சாதாரணமா தரித்துக் கொள்ளல. ஆமென். நம்மள அதாவது பாதாளத்துல எந்த வல்லமையும் இல்லைங்க நம்மளை மேற்கொள்ள. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரச்சனை நிறைந்த சூழ்நிலையில கூட நீங்க மேற்கொள்ள முடியும், மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் மட்டும் தான் ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. பாருங்கள், கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதை வெளிப்பாட்டின் ஜீவனின் மையமாக அவரை ஆக்குகிறது. கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதை வெளிப்பாட்டின் ஜீவனின் மையமாக அவரை ஆக்குகிறது. பாருங்கள், உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் ஜீவனை வெளிப்பாட்டின் மையமாக அவரை திகழ செய்கிறது. வேதத்தில் கிறிஸ்து வேதாகமத்தை கிறிஸ்துவின் முழுமையாக வெளிப்பாடாக ஆக்குகிறார். இந்த வேதாகமத்திலே கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேதாகமத்திலே கிறிஸ்து இருக்கிறார். கரெக்ட்டுங்களா? இந்த வேதாகமத்தில் கிறிஸ்துவின் முழுமையான வெளிப்பாடாக இந்த வேதாகமம் ஆக்குகிறது. கரெக்ட்டுங்களா? கிறிஸ்து இருப்பதனால. இப்ப அடுத்தது சொல்றாரு பாருங்க, உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்து. வேதத்தில் இருந்த கிறிஸ்து இப்ப உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து. இவர் உங்களுக்குள்ள பயணிச்சார். தேவனுக்குள்ளாக இருந்ததெல்லாம் கிறிஸ்துக்குள்ளாக, கிறிஸ்துக்குள்ளாக இருந்ததெல்லாம் மனவாட்டிக்குள்ளாக. உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்து உங்களை அந்த முழு காரியத்தின் முழுமையான வெளிப்பாடாக ஆக்குகின்றனர். கேக்குறீங்களா? புரியல? வேதத்துல கிறிஸ்து இருக்கிறார். வேதத்தில் கிறிஸ்து வேதாகமத்தை கிறிஸ்துவின் முழுமையான வெளிப்பாடாக ஆக்குகிறது. கிறிஸ்துவை பார்க்கணும்னா வேதத்தை பார்க்கணும். இப்போ இந்த அச்சிடப்பட்ட இந்த வார்த்தை வேதாகமத்தை கிறிஸ்து வெளிப்பாடா இருக்கிறார். கரெக்ட்டுங்களா? இப்போ அது அப்படியே அதே கிறிஸ்து மனவாட்டிக்குள்ளாக. இப்போ மனவாட்டியை பார்க்கணும்னா, கிறிஸ்துவை பார்க்கணும்னா, தேவனை பார்க்கணும்னா மனவாட்டி. அல்லேலூயா. எப்படி கிறிஸ்து அடையாளம் கண்டு கொள்கிறாரோ அதே போல உங்களை எழுதி பார்க்கும்போது தேவனை பார்க்க முடியும். முழு வெளிப்பாடாக இருக்கிறார். உலக காத்துட்டு இருக்குது, சர்வ சிருஷ்டி காத்துட்டு இருக்குது. தேவ புத்திரர்கள், ஆமென். கேக்குறீங்களா? பிரியமானவர்களே, வெளிப்படும்படியாக கர்ப்ப வேதனை பட்டு காத்துக் கொண்டிருக்கிறது. அதுக்குதான் இந்த செய்தி வந்தது. அதுதான் இந்த செய்தி வந்தது. நீங்க பேசும்போது அது நடக்கணும். அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா அந்த சிங்காசனம் உள்ள இருக்கு. அந்த சிங்காசனத்திலிருந்து பேசுகிறவர் அவர் பேசுகிறார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் வாசமாயிருக்கிற தேவ ஆவியானவரே பேசுகிறார். நீங்கள் பேசுகிறது நடக்கும், நடக்கும். அதுதான் இந்த செய்தி வந்தது. கேக்குறீங்களா பிரியமானவர்களே? இப்ப சொல்ல பாருங்க, தேவன் என்ன முயல்கிறார் என்று பாருங்கள். எதை முயல்கிறார் தேவன்? அவருடைய சிங்காசனத்தில் மனிதனுக்குள்ளாக வச்சு அந்த தேவனுடைய முழு வெளிப்பாடாக அவன் நடக்கிறான். அவனுக்கு யாரும் போதிக்கல. கேக்குறீங்களா பிரியமானவர்களே? செமினார்ஸ் போதிக்கல, அவனுக்கு எந்த கல்லூரிகளும் போதிக்கல. அவன் தேவனுடைய சமூகத்துக்கு வரான். தேவனுடைய வார்த்தையுடைய முழுமையான பரிபூர்ணத்தை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஏன்? அவன் ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே வரான். கரெக்டுங்களா பிரியமானவர்களே? வெளியே கிடையாது, நீங்க கத்துக்கொள்ள வேண்டிய இடம். அல்லேலூயா. தேவனுடைய உங்களுக்காக நியமிக்கப்பட்ட, அல்லேலூயா, உங்களுக்காக நியமிக்கப்பட்ட சபையிலே உங்களுக்காக நியமிக்கப்பட்ட கண்காணி கீழாக தேவனுடைய முழு ரெவலேஷன் உங்களால பிடிக்க முடியும். கேக்குறீங்களா? ஹல்லேலூயா. அப்படியானால் மறுபிறப்பு என்றால் என்ன?
நல்லது. சகோதரர் பிரணாமே, மறுபிறப்பு என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். என்ன அப்படியே என்ன மாற்றுகிறது, நான் தேவனுடைய அப்படியே வெளிப்பாடா இருக்கிறேன்னா, கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்பாடா இருந்தார். கரெக்டுங்களா? அது அப்படியே நம்மளை எப்படி மாத்துகிறது? மணவாட்டி தேவனுடைய, சொல்லுங்க சொல்லுங்க பிரியமானவர்கள, செய்தி தலைமை பாருங்க. கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்பாடா இருக்கிறார். பரம ரகசியமான தேவன், அதை வெளிப்படுத்துறது கிறிஸ்து. பரம ரகசியமான தேவன், அதை வெளிப்படுத்துகிறது மணவாட்டி. பிடிச்சுக்கல நீங்க? கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்பாடு. அல்லேலூயா. அந்த கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறாருங்க? மணவாட்டிக்குள்ளாக. ஆமென். அப்போ மணவாட்டி கிறிஸ்துவின் பரம ரகசியத்தின், அதாவது தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்பாடு கிறிஸ்து. இப்ப அந்த கிறிஸ்து மணவாட்டிக்குள்ள வந்துட்டாரு. இப்ப மணவாட்டிக்குள்ளாக இருந்து இப்ப தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்பாடு யார்? 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 அந்த பரம ரகசியத்தின் வெளிப்பாடு சபை. இதுதான் நடக்குமா பிசாசு? இதுலதான் நடக்குமா பிசாசு? வருவான், வரத்துக்குள்ள அவனுக்கு அதிகாரம் இருக்குது. கேக்குறீங்களா? அவன் வருவான், இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய். கேக்குறீங்களா? நீதான் கிறிஸ்துவின் பரம தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்பாடா இருக்கிறீங்க. இது செய். மனிதன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினால பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. இந்த ரெவலேஷன் ஒரு கட்டுப்பாடுக்குள்ளாக வரும். கேக்குறீங்களா பிரியமானவர்களே? தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இந்த ரெவலேஷன் வரும். ஏன்னா அதிக ரெவலேஷன் நம்மளை திசை திருப்பிடும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கட்டுக்குள்ளாக பரிசுத்தமான கட்டுக்குள்ளாக இருக்கிற வரையும் தேவனுடைய வார்த்தையில நடப்பனாம மேட்டி மடைய வைக்காது. அதுதான் ரெவலேஷன். இங்க வரக்கூடாது. ரெவலேஷன் இங்க வந்ததுன்னா அது பிசாசுனால உண்டானது. கீழே தள்ளிடும். நமக்கு ரெவலேஷன் உள்ள வரணும். இருதயத்திலிருந்து அது எழும்பணும். ஏன்? அது தேவன் கொடுத்ததா இருக்கணும். கேக்குறீங்களா? இந்த செய்தியை மூல அறிவில் அதனால எடுக்க கூடாதுன்றார். இருதயத்தை சிங்காசனம் வைத்துக்கிறவர் நமக்கு போதிக்கிறார். கேக்குறீங்களா பிரியமானவர்களே? அல்லேலூயா. நீ தனிப்பட்ட விதத்தில் பெறும் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடே அது. எது? மறுபிறப்பு. தனிப்பட்ட விதத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்பாடே, இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடே அது. ஆமென். பாருங்கள், அது நீ ஒரு வித்தியாசமான ஏதோ ஒன்றை செய்து விட்டிருந்தாலோ, ஒரு சாபன பிரமாணத்தை உச்சரித்திருந்தாலோ, ஒரு ஒரு குறிப்பிட்ட நெறிமுறைகளை பின்பற்ற வாக்கு கொடுத்திருந்தாலோ அல்ல. ஆனால் கிறிஸ்து, அந்த வேதாகமம் உனக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை அவர்தான். அல்லேலூயா. யாராவது என்ன கூறினாலும் என்ன நடந்தாலும் ஒரு பொருட்டல்ல. அது கிறிஸ்து. அல்லேலூயா. மேய்ப்பன் ஆசாரியன் என்ன இருந்தாலும் சரி, அது உனக்குள் இருக்கும் கிறிஸ்து. சபை கட்டப்பட்டிருக்கும் வெளிப்பாடு அதுதான். சபை கட்டப்பட்டிருக்கிற வெளிப்பாடு உனக்குள்ள கிறிஸ்து ஜீவிக்கிறார். ஆமென். வேற 240 சொல்றாரு, மறுபிறப்பு என்பது கிறிஸ்து. born again experience. மறுபிறப்பு என்பது கிறிஸ்து. சபை மறுபடியும் பிறந்தால் அது கிறிஸ்துவுடைய சாயல் அடைந்துடும். ஆமென். மறுபிறப்பு என்பது கிறிஸ்து வெளிப்பாடு. தேவன் இந்த மகத்தான ரகசியத்தை உங்களுக்குள் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுதான் மறுபிறப்பு. அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் அந்த குழுவை ஒன்று சேர்த்து என்ன செய்ய போகிறீர்கள்? அவர்களுடைய மத்தியில் வெளிப்பாடு இசைவாக இருந்து, அப்படிதான் இதுல போட்டிருக்கு. தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் தம்மை வெளிப்படுத்தி அவர் செய்த அதே கிரியைகள், அதே காரியங்கள் வார்த்தையை வெளிப்படுத்துமானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதே கிரியை 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே கிரியை, தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்பாடு கிறிஸ்துவாய் இருந்து அவர் வெளிப்படுத்தினார் தேவனை. இன்று மணவாட்டியும் அதே கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஓ சபை மாத்திரம் ஸ்தானத்தை அறிந்து கொள்ளுமானால் ஒரு நாளில் அதை அறிந்து கொள்ளும். சபை மாத்திரம் அந்த ஸ்தானத்தை அறிந்து கொள்ளும் ஆனால் சொல்றாரு, ஒரு நாளில் அதை அறிந்து கொள்ளும்.
அல்லேலூயா. அப்படியானால் அது என்ன என்பதை அறிந்து கொள்ளும் போது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். சபை அதன் ஸ்தானத்தை அறிந்து கொள்ளும் போது, சபை அதை ஸ்தானத்தை அறிந்து கொள்ளும் போது, சபை கிறிஸ்துவினுடைய தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்பாடா இருக்குது. அவள் தான் தேவனுடைய சாயல். சபையை பார்த்தா தேவனை பார்க்க முடியும். அந்த நிலை சபை அடையும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாகும் வேதவசனம் இருக்குதுங்களா? அந்த நிலைக்கு சபை வந்து அடையும். ஹல்லேலூயா. மணவாட்டி தன் ஸ்தானத்தை அறியும் போது அந்த மகத்தான நிகழ்வாகி எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். அந்த ஸ்தானத்தை தான் நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். மறுபடியும் பிறந்த அனுபவம் அது கிறிஸ்துவாய் இருக்கிறது, நமக்குள்ளாக வாசமாய் இருக்கிறது, சிந்தையில் அல்ல. அதனால்தான் இங்கிருந்து புறப்படுகிற எல்லா காரியமும் கேட்கிறீங்களா பிரியமானவர்களே, சிந்தை ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. தேவன் சிந்தை ஆளுகை செய்யணும். இது இருதயத்தை ஆளுகை செய்யக்கூடாது. அல்லேலூயா. சிந்தை இருதயத்தை ஆளுகை செய்யக்கூடாது. இருதயம் சிந்தை ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கேட்கிறீங்களா? அப்பதான் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாயிருக்கும். அவர் சொல்றார், கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆளுகை நமக்குள்ளாக இருக்கிறது. எபிரேயர் நிருபத்துல 13ஆம் அதிகாரத்துல 7-8 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். தேவனுடைய சிங்காசனம் எங்க இருக்குது? இப்போ எங்க இருக்குதுங்க? சத்தமா சொல்லுங்க, எங்கே தேவனுடைய சிங்காசனம்? இப்ப அவரை உட்கார வைக்கக்கூடிய கூட்டம் யாரு? அல்லேலூயா. கேக்குறீங்களா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்க எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீங்க? அவர் கட்டி அவர் வாசமா இருக்கிற வீட்டை அவரே கட்டினார். அதுதான் நீங்களும் நானும். இப்ப தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்கிறது? அல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனம் எங்க இருக்கிறது? தேவன் ராஜாதி ராஜாவா எங்க இருக்கிறார்? அல்லேலூயா. தேவன் யார் நமக்கு? அல்லேலூயா. நாம் யார் தேவனுக்கு? இதுதான் இந்த ரெவலேஷன் பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளும். அல்லேலூயா. அது நம்ம மேற்கொள்ளாது, நாம தான் அதனுடைய வாசல் எல்லாம் மேற்கொண்டு போவோம். சத்துருடைய வாசலை சுதந்தரிப்பீர்கள். அல்லேலூயா. வாசிங்க 13ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை. வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நினைத்து. யார் உங்களை நடத்துறார்? வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து. யார் நடத்துறார்? யாருங்க? யாரு சொல்லுங்க? உங்களை யாரு வேதவசனம் நடத்துறா? உங்க வேதவசனம் என்ன சொல்லுது? வேத வசனத்தில் உங்களுக்கு போதித்து. அவர் தானே போதிக்கிறாரு. நான் சொல்லிட்டேன், அப்பா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எங்களை போன்று வருகிறவர்கள் எல்லாம் உங்களை கொஞ்சம் விசுவாசத்துல உயர்த்தி உற்சாகப்படுத்த முடியும். தேவனுடைய வார்த்தை அங்கிருந்து காண்பிக்க முடியும். கேக்குறீங்களா? அதனால தான் ஊழியத்துல வச்சிருக்கிறார் தேவன். ஆனால் உங்களுக்கு யார் போதிக்கிறது? உங்களை போதித்து உங்களை நடத்துவது யார்? உங்களுக்காக கொடுக்கப்பட்ட கண்காணி. ஆமென். கேக்குறீங்களா? ஒவ்வொரு சபைக்கும் அப்படிதான். அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க. அவர் எதை விசுவாசிக்கிறார்? எப்படி அவர் தேவனை விசுவாசிக்கிறார்? அந்த விசுவாசத்தை பின்பற்றுங்க. அதனால தான் அந்த சிறுவார்த்தை என்ன பண்ணுச்சு? அந்த விசுவாசத்தை பார்க்கல. அந்த சிறுவார்த்தை அவர்கிட்ட வேற எதையோ பார்த்து, குறைகளை பார்த்து போனது. கரெக்ட்டுங்களா? இங்க என்ன சொல்றாரு? அவருடைய விசுவாசத்தை பார்த்து பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கிறிஸ்துவினுடைய ரெவலேஷன், அதாவது கிறிஸ்துவுடைய பரம ரகசிய வெளிப்பாடு சபையா இருக்குன்னா நீங்களும் மாற மாட்டீங்க. கரெக்ட்டுங்களா? நீங்களும் மாற மாட்டீங்க. எவ்வளவு பணம் படைச்சிருந்தாலும் மாற மாட்டீங்க. தேவன் எவ்வளவு ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்ததாலும் மாற மாட்டீங்க. எவ்வளவு ரெவலேஷன் தேவன் உங்களுக்கு கொடுத்தாலும் மாற மாட்டீங்க. தேவன் எவ்வளவுதான் உங்களை வார்த்தையினால போஷித்திருந்தாலும் மாற மாட்டீங்க. யார் உங்களை வேத வசனத்திலே நடத்தி? அல்லேலூயா. கேக்குறீங்க? அவர்களுடைய விசுவாசத்தை நீங்க பின்பற்றி இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்பதை நாம தான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். சும்மா வசனம் அல்லாது, அவர் நேற்று மாறாதவர். செங்கடல் மதியிலே இஸ்ரவேல் ஜனங்களை இரண்டாய் பிரிந்து வழிநடத்த அதே தேவன் தான். எல்லாருக்கும் மேல் இருந்த அதே யெகோவாவின் கரம்.
ஹalleluya. எல்லாரோடு நடந்த 5000 பேர் போசித்த அதே யெகோவாவின் கரம் இயேசு கிறிஸ்துவாக. ஆமென். அவர் இன்றும் மாறாதவர். அதே யெகோவாவின் கரம் மனவாட்டிக்குள்ளாக இருந்து அவர் மாறாதவர் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கும். சபை அதன் சாணத்தை புரிந்து கொள்ளும் போது அந்த மகத்தான எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். ஹalleluya. தேவனுடைய சிங்காசனம் நமக்குள்ளாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் நாம். தேவனுடைய அந்த பரம ரகசியத்தின் வெளிப்பாடு நாம். இது நம்மளை வேட்டிமடைய வைக்காது. இது நம்மளை தாழ்மையாக போக வைக்கும். இது நிமிர்ந்து நிற்க வைக்காது. அந்த கதிர் கட்டி நம்மளை வளைய செய்யும். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு கேட்கிறீங்களா? மேன்மை பாராட்ட வைக்காது, பெருமை பாராட்ட வைக்காது, சிந்தையிலே ஆளுகை செய்ய வைக்காது, இருதயத்திலிருந்து ஒருவரை ஆளுகை செய்ய விட்டுக் கொடுக்கும். தேவன் உங்களோடு கூட இருப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எல்லா காரியத்தையும் தேவன் கட்டுப்பாட்டுகளை வைத்துக் கொள்வார். கேட்கிறீங்களா? பிசாசுக்கு இந்த இடத்துல இடம் இல்லை. அவருடைய எல்லா முயற்சிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே தோற்கடிக்கப்படட்டும். Glory to Jesus. எல்லாவற்றிலும் ஜெயம் நமக்கு. ஜெய கிறிஸ்து நம்மிடத்தில் போகும்போது எதெல்லாம் ஜெயம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோமோ எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Hallelujah. எல்லாரும் எழுந்து Thank you Jesus. ஒரு சிங்காசனம் இப்ப எங்க இருக்கிறது? Hallelujah. நாம் தான் அவருடைய சிங்காசனமே. நம்முடைய அந்த இருதயத்தில் அவர் சிங்காசனம் வைத்து அதில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவன். Hallelujah. தேவன் உள்ள ஆழத்தில் தேவன் நன்றி சொல்வீங்களா? நன்றியோட அவர் துதிப்போம். அந்த வேளையில தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாகியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. மரணத்துக்குள்ள இருந்த நம்மை, மரணத்துக்கு ஏதுவாக இருந்த நம்மை அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே அவர் முன்குறித்து முன்னறிந்து நம்மை கிரயத்து எடுத்து அந்த இடத்துல அவர் உட்காரும்படியாக எத்தனைய நீதிமான்கள், எத்தனைய ஞானிகள், எத்தனைய அறிவாளிகள் இந்த பூமியில் இருந்த பொழுதும் ஏன் செய்தி என்னை உனக்கு தேடி வந்தது? எளிமையான மக்களை தேடி வந்த செய்தி காரணம் என்ன? அவருடைய சிங்காசனத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவர் எங்கே உட்கார்ந்து அவருக்கு தெரியும். அந்த இடத்தை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த இடத்தை அவர் சுத்தம் பண்ணினார். அந்த இடத்தை அவர் உட்கார அவர் சித்தம் பண்ணார். ஹalleluya. அந்த ஸ்லாகியத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். எல்லோருக்கும் மேலாக இருந்த தேவன் அவர். எல்லோரோடு கூட இருந்த தேவன். நீ எல்லாருக்குள்ளும் இருக்கிற தேவன். மனவாட்டிக்குள்ள இருக்கிற தேவன். எவ்வளவு நமக்கு தேவன் எவ்வளவு ஒரு ஸ்லாகியம். இப்படி இருக்கும்போது எப்படி பாதாளத்தின் வாசல் நம்ம மேற்கொள்ள முடியும்? நீங்க மனவாட்டி கண்டு பேய் நடுங்குகிறான். நம்ம முழங்கால் கண்ட பிசாசு நடுங்குகிறான். நம்ம அடிக்கிற வார்த்தையோட பிசாசு நடுங்குறவனா இருக்கிறான். பிசாசுக்கு தோல்வி, அவன் தோல்வி அடையாளம் அவனுக்கு தெரியும். தீர்க்க சொல்றான். ஆனாலும் அவன் முயற்சி செய்கிறான். அந்த முயற்சி தோல்வி அடையும். காரணம் என்ன? உலகத்தில் உணர்வு பார்க்க நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் சர்வ வல்லவர். அவர் பாதாளத்தை அவர் ஜெயித்தவர். மரணத்தை அவர் ஜெயித்தவர். எல்லா பாடுகளும் ஜெயித்த தேவன். உடையான சேற்று நம்ம தூக்கி எடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அந்த நம்ம இருதயத்துல அந்த சிங்காசனத்தை வைத்து அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். பவுல் சொல்றது, இனி வாழ்வது நான் அல்ல. இந்த இடத்துல தேவன் என்னுடைய எண்ணம் அல்ல, என்னுடைய ஸ்திரம், என்னுடைய ஸ்தானம் அல்ல. அது தேவன் நிற்கிற அந்த ஸ்தானம். இனி வாழ்வது நான், எனக்குள் கிறிஸ்துவ ஜீவிக்கிறார். அதான் பவுல் சொன்ன, நீங்க நடமாடுகிற நிருபம் என்றார். நம்மளை பார்க்கிறவன் கிறிஸ்துவை பார்க்கிறோம். நம்மை படிக்கிறோம் தேவன் வார்த்தை படிக்க வேண்டும். ஹalleluya. எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாகியம் தேவன் கொடுத்திருக்கிறார். ராஜாக்களாகவும் ஆசாரியர்களையும் தெரிந்து கொண்ட தேவன் அவர்.
ஹல்லேலூயா. நம்முடைய இருதயமான அந்த கல்லையான இழுத்து எடுத்து போட்டு சதையான இழுத்து பொருத்தி அது யாராலும் அதை மாற்ற முடியாது. அவரால் மாற்றதான் மாற்ற முடியும். அவரால் மாற்றம் அதை மாற்ற முடியும். சவுலை இருந்த மனிதனை கடினமான இருதயத்தை மாற்றினவர் பவுல் என்ற அந்த மாற்றி அவளுக்குள்ளாக தேவன் வாசம் செய்கிறவர். இது எனக்குள்ள உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். எவ்வளவு சிலாய்க்கு பெற்றவர் நாம், எவ்வளவாய் தேவன் அவருக்கு அன்பு கூர்ந்தார், எவ்வளவாய் நாம் அவருக்கு நன்றி உள்ளவராக ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உண்மை நேசிக்க என் ஓர் இருதயம் போதாதையா. உள்ள ஆழத்திலிருந்து ஒரு ரெண்டு சரண பாடி ஆண்டவர் நமக்கு மையப்படுத்த. ஓராயிரம் இதயம்
பிரியமான தேவனுக்குரிய கெருக்குள்ளதும் கேடுள்ளதுமான அந்த இருதயத்தை தேவன் தெரிந்து கொண்டார். எந்த ஒரு தகுதி இல்லாத நம்மை, ஒன்றுக்கும் உதவாத இருந்த நம்மை, மரணத்துக்கு ஏதுவாக இருந்த நம்மை தேவன் அவர் கிருபையினாலே, அவர் இரக்கத்தினாலே நம்முடைய ஸ்தானத்தை அவர் எடுத்து அவரை போல நம்மளை மாற்றி, ஓ ஹல்லேலூயா, சபை அவருடைய சிங்காசனமாக இருக்கிறது. அந்த சபையானது அவருடைய மனைவி, அதுக்கு தலையாகி கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் இந்த இருதயத்தில் அவர் உட்கார நம்ம என்ன தவம் செய்தோம், என்ன தியாகம் செய்தோம்? ஒன்றுமே இல்லை. அந்த இடத்தை அவரே எடுத்துக்கொண்டு அவரை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி அதிலிருந்து அவர் வாசம் செய்கிறார். வேதம் சொல்வதை செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. நாம் செய்வதெல்லாம் வாய்ப்பது எந்த ஒரு தகுதி கிடையாது நமக்கு. ஆனால் நடக்கும் எப்படி என்றால் அவர் நமக்குள் இருப்பதினாலே, அவர் நமக்குள் வாசம் செய்வதனாலே, அவருடைய வார்த்தை நமக்குள் வைத்ததினாலே தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சபைக்கு வியாதிஸ்தர் மேல் கைகள் வைப்பேன் என்று சொன்னார், பிசாசுகள் துரத்துங்கள் என்று சொன்னார். இது எந்த அதிகாரத்தினாலே, எந்த வல்லமே? அவர் நமக்குள் இருப்பதினாலே, அவர் நமக்குள் வாசம் செய்வதனாலே, அவர் நம்ம உலாவுகிறார், நம்மோடு கூட அவர் நடக்குகிறார். நம்ம இருதயத்தில் அவர் சிந்தனையில் இல்லை பிரியமானவர்களே, இருதயத்திலே. ஹல்லேலூயா. அவர் முழுவதும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறார். ஆண்டவரே, நான் எனக்குள்ள சித்தமில்லாத எல்லா சித்தமில்லா காரியத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. நீர் வாரும் ஐயா. ஆண்டவரே நீர் வாரும் ஆண்டவரே. இந்த ராஜி நமக்குள்ள இருக்க சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். ஆமென் 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 ஆமென். Praise the Lord Jesus. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் ஜீவனுள்ள தேவனே, இந்த உயிர் தேர்ந்த நாளுக்காக நடுசெலுத்துகிற கர்த்தாவே, ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தாவே யாரை கொண்டு இங்க பேச வேண்டிய செத்து வைத்திய நிறைவேற்றிய ராஜா, யாரோட கேட்பார் என்று நீ அறிந்தீர் ஆண்டவரே. இதோ ஆண்டவர் நிச்சயமாக நான் களி கூறுகிறோம், மகிழ்கிறோம், நாளுமே துதிக்கிறோம், நாங்களுமே ஆராதிக்கிறோம். எல்லா துதி கணம் மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம்.